உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை தொழுது, செயலராம் பாவேந்தரை வணங்கி இன்றைய நிகழ்வுக்குள் செல்கிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா செய்து வரும் பல்வேறு சாதனைகளில் வியாழந்தோறும் விவாத மேடை என்ற இந்த நிகழ்விலே இன்றைக்கு இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கக்கூடிய நம்முடைய தோழர்கள் மருத்துவர் ஸ்ரீபிரியா அவர்கள், கவிஞர் பால் தங்கம் அவர்கள், திருமதி சரஸ்வதி ஐயப்பன் அவர்கள், பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் அவர்கள், கவிஞர் புவனேஸ்வரி திலக் அவர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பது திருமதி இராஜாமணி ஈரோடு. இன்றைய நிகழ்வை வழிநடத்தி செல்ல இருக்கக்கூடிய இந்த நிலையிலே இன்றைய விவாத மேடையினுடைய தலைப்பாக ஆடம்பர திருமணங்களில் அதிக செலவை ஏற்பது ஆடம்பர திருமணங்களில் அதிக செலவை ஏற்பது உணவா, உடைகளா, வரவேற்பு அலங்காரங்களா, பரிசு பொருட்களா அல்லது படப்பிடிப்பா என்ற தலைப்பிலே இங்கே நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய நண்பர்கள் விவாத மேடையிலே கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை இங்கே முன்வைக்க இருக்கிறார்கள். பொதுவாக திருமணங்கள் என்பது பன்னெடுங்காலமாக நடந்து வரக்கூடிய ஒரு சிறப்பான விழாதான். களவு மணம் கற்பு மணம் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்தாலும் கூட அந்த களவிலே வழுவும் பொய்யும் கலந்த காரணத்தினால் மூத்தோர்கள் முன்னிருக்க, பெற்றவர்கள் அதை கொடுக்க, பெறுபவர்கள் அதை ஏற்க கரணம் என்ற முறையிலே திருமணம் நடந்திருக்கிறது. அப்பொழுது இந்த திருமண சடங்குகள் பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும், அதாவது ஆண் பெண் இருபாலாரினுடைய உறவினர்களும் அங்கே ஒரு சான்றுகளாக நின்று இந்த விழாவை நடத்தி இருக்கிறார்கள் என்பது பன்னெடுங்காலமாக நடந்து வரக்கூடிய ஒரு நிகழ்வுதான். இந்த நிகழ்வுகளிலே இன்றைக்கு வர வர விழாவை அந்த விழாவிற்கு ஒரு தேவையான அளவை காட்டிலும் அதிகமான அளவிலே ஆடம்பரங்கள் நிகழ்ந்திருக்கின்றன, அவை உட்புகுந்திருக்கின்றன. இந்த ஆடம்பரங்கள் அவசியமற்ற ஒரு செலவை ஏற்படுத்தி தருகின்றன என்று ஒரு சாலார் கூறுகிறார். அப்படிப்பட்ட இந்த ஆடம்பர விழாக்களிலே நடைபெறக்கூடிய செலவுகளாக உணவின் பங்கு அதிகமாக இருக்கிறதா, அல்லது உடைகளின் பங்கு அதிகமாக இருக்கிறதா, அல்லது திருமணத்திற்கு முதநாள் சில நேரம் செய்யக்கூடிய இந்த வரவேற்பு அலங்காரங்கள் அதிக செலவை ஏற்படுத்துகின்றனவா, அல்லது வந்து செல்பவர்களுக்கு சில பரிசு பொருட்களை நினைவு பரிசு பொருட்களாக அளிக்கிறார்கள், அந்த பரிசு பொருட்கள் அதிக செலவை ஏற்கின்றனவா என்பதை காட்டிலும் இப்பொழுது நடந்து வரக்கூடிய இந்த திருமண நிகழ்வுகளிலே புகைப்படங்கள் ஒலிப்படங்கள் இவையெல்லாம் எடுத்தாலும் கூட இவை திரைப்பட அளவிலே இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. திருமணத்திற்கு முன்னாலும் திருமணத்திற்கு பின்னாலும் இது ஒரு படப்பிடிப்பாகவே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றியும், இது அதிகமான செலவை ஏற்கிறதா என்பதை பற்றியும் இங்கே விவாதிக்க வருகிறார்கள். அனைவருக்கும் மீண்டும் வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்றைய விவாத மேடையிலே முதலாவதாக இன்றைய ஆடம்பர திருமணங்களில் அதிக செலவை ஏற்பது உணவே என்று பேச வருகிறார் காவேரி பாக்கத்திலிருந்து மருத்துவர் ஸ்ரீபிரியா சேஷாதிரி அவர்கள். வாருங்கள் அம்மா, வாருங்கள். உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஐயன் வள்ளுவனை வணங்கி, செயலாளர் பாரதிதாசனையும் வணங்கி, நம் எல்லாருக்கும் வழிகாட்டியாய் இருக்கும் எங்கள் அன்புக்குரிய பாரதி சுடர் தமிழ் மாமணி நீலகண்ட தமிழன் அப்பா அவர்களுக்கும், இன்று விவாத மேடை நடக்கவிருக்கும் இந்த நேரத்தில் அவ்வை ராஜாமணி அம்மா அவர்களுக்கும், என்னுடன் விவாதிக்க வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸ்ரீபிரியா சேஷாதிரி. இன்றைய காலத்துல ஆடம்பர திருமணத்துல உணவுதான் அனாவசியமாக செலவு செய்து அதை செய்கிறார்கள். கடனை வாங்கியாவது அந்த உணவை கொடுத்து ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது நல்லதா கொடுக்கணும் கொள்ளணும், அதெல்லாம் ரைட்டு.
இல்லைன்னு சொல்லல, இருந்தாலும் அதிகமா செய்யறாங்க. ஒரு கைப்பிடி உணவை கொண்டு போய் நம்ம பறவைகளுக்கு வைக்கிறோம். அத்தனையும் பங்கிட்டு ஒரு பருக்கைய கூட மிச்சம் வைக்காம அழகாக சாப்பிட்டு போறாங்க அந்த 5 அறிவு கொண்ட ஜீவன்கள். ஆனா நம்ம எல்லாம் இன்னைக்கு யாரும் சாப்பாட்டை சாப்பிடல, ருசித்து சாப்பிடவில்லை, பொரித்து சாப்பிடுகின்றனர். அத பொரிச்சு சாப்பிடுறச்சே பாதியை வச்சுட்டு வந்துடுறாங்க. எல்லாமே நேரமின்மை காரணம் அப்படின்ற ஒரு காரணம் வேற. நேர வர வேண்டியது, நேர உள்ள வந்த உடனேயே மேடைக்கு போக வேண்டியது, விதவிதமான புகைப்படங்களை எடுக்க வேண்டியது, அடுத்தது உணவு கூடத்திற்கு போக வேண்டியது. உணவு கூடத்திலையும் வெளியில வந்து பிச்சை எடுப்பவர்கள் கையேந்தி நிற்கிற மாதிரி இவங்க உள்ளுக்குள்ள கையேந்திக்கிட்டு நிக்கிறாங்க. இன்றைய காலகட்டம் அப்படி ஆயிடுச்சு. கௌரவ பிச்சைக்காரர்கள் மாதிரி கையில எல்லாரும் ஒரு தட்டை எடுத்து வச்சுட்டு தேவையானதை எடுக்கிறோம்னு சொல்லிட்டு எதை எடுத்து சாப்பிடணும்னு கூட தெரியல. நம்ம பாரம்பரியத்துக்கு உண்டான உணவுகள் எல்லாம் அன்னைக்கு காலகட்டத்துல எப்படி இருக்கும்? கூப்பிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உறவினர்கள் எல்லாம் வருவாங்க. சா எல்லாரும் சேர்ந்து செய்வாங்க. உரிமையா கேட்டு சாப்பிடுவாங்க. இது வேணும், அது வேணும். சண்டை சச்சரவுகள் எல்லாம் இருக்கும். எல்லாரும் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதை எடுத்துட்டு வந்து குடு, அதை எடுத்துட்டு வந்து குடுன்னு கேட்பாங்க. இன்னைக்கு காலகட்டத்துல என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தா அது இல்லாம போயிடுச்சு. திருமணம் கூட ஏதோ ஒரு அத்தியாவசியமா ஒரு கட்டாயத்தின் பேர்ல நடக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வு ஆக ஆரம்பித்து விட்டது. ஆதலால் அந்த உணவுக்கு கூட விதவிதமா நம்ம தமிழ் கலாச்சாரம் என்ன? உட்கார்ந்து பரிமாறுதல். அந்த உட்கார்ந்து பரிமாறுற தன்மை போயிட்டு என்னென்னவோ விதவிதமான பெயர்களை சொல்லி அதே காய்கறிகள் தான். ஆனா அதற்கு வித்தியாசமான ஒரு பெயர். ஆனா பாதி பேர் சாப்பிட மாட்டாங்க. இன்னைக்கு பார்த்தோம்னா எல்லாருமே டாக்டர் சொன்ன டயட்ன்ற அந்த பேரை வச்சுக்கிட்டு உள்ள வர வேண்டியது அவங்களுக்கு இல்லாத சாப்பாடுகளா பார்க்க வேண்டியது இல்ல. எடுக்க முடியல. அவங்களால எடுத்து சாப்பிடுறாங்க. போய் படுத்துடுறாங்க. எதுக்கு இது தேவையில்லாத வேலைகள்? லட்சமா பணத்தை கொட்டுறாங்க அந்த சமையலுக்கு. 8 லட்சம் 10 லட்சம் இப்படிதான். அவங்க என்ன சொல்றாங்க சமையல்காரர்கள்? ஒரு இலைக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் இப்படி கணக்கு வைக்கிறாங்க. நீங்க கேட்கிற எத்தனை அளவுகள் கேட்கறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் அவங்களும் சொல்றாங்க. ஆனா நம்ம தேவையில்லாம அந்த மாதிரி செஞ்சிடறோம். திருமண விழாக்கள் ஆரம்பிக்கும் நாட்களுக்கு முன்னரே நம்ம திட்டமிடணும். இப்படிதான் நம்ம சமைக்கணும், இப்படிதான் செய்யணும், இதெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றத செஞ்சு செய்யணும். இன்னைக்கும் சில இடங்கள்ல அந்த திருமணத்துக்கு தேவையான உணவுகளை வேஸ்ட் ஆக்காம சாப்பிடுறாங்க. மிச்சமே வைக்கிறது இல்ல. அக்கம் பக்கத்துல இருக்கிற இல்லத்துக்கு, முதியோர் இல்லத்துக்கு எல்லாம் கொடுக்குறாங்க, இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் சாப்பிட்ட இலையில் மீந்து போய் அந்த நாய்கள் கூட சாப்பிட முடியாத ஒரு நிலைமையெல்லாம் ஏற்படுது. அதை எடுத்துட்டு போய் கழிவுகள்ல கொட்டுறாங்க. இன்னைக்கு கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுற கழிவுகளை விட, மீத்தேனை விட இந்த வாயு ரொம்பவும் ரொம்பவும் ரொம்ப 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 அதிகமான ஒரு விஷவாயு தாக்குதலை ஏற்படுத்தக்கூடியது இந்த கழிவுகள். ஆனா இந்த உணவுகளை நம்ம வந்து எடுத்துட்டு போய் கொட்டுறாங்க. அதை கொட்டும் பொழுது ஒரு பருக்கைக்காக காத்துட்டு இருக்கவங்க பல பசிய காத்தலாம் இல்லையா? ஆனா அது இல்லாம போயிடுச்சு. பலர் உதரும் பருக்கைகள் சிலரின் பசி போக்க உதவுகிறது. ஆனா இன்னைக்கு அந்த உதறது கூட வேஸ்டா யாருமே சாப்பிட முடியாத நிலைமையில போய் நிக்குது. இந்த ஆடம்பர திருமணத்தினுடைய நிகழ்ச்சி உணவு பல பேர் குடும்பங்களுக்கு பார்த்தோம்னா சில மாசத்துக்கு சாப்பிட கொடுக்கலாம். அந்த அளவுக்கு பசியாற்ற போதும். ஆனா அதுவும் இல்லாம இவங்களும் சாப்பிடாம அடுத்தவனும் சாப்பிடாம எடுத்துட்டு போய் கீழே கொட்டுற ஒரு நிலைமைய ஏற்படுத்தி இருக்கு. நம்ம வாழறதே வயிற்றுக்காக தான். ஆனா உழைப்பதோ தவறாத உண்ணும் உணவிற்கு. ஆனா அதெல்லாம் இல்லை இன்னைக்கு. நம்ம போயிட்டு வேஸ்ட் பண்ணி அதை மிச்சப்படுத்தி அந்த மிச்சமானதை குப்பையில கொட்டி அந்த வீசப்பட்ட உணவுகளுடைய கழிவுகளால பாதிக்கப்பட்டு தெரியுது, அவங்களுக்கு தெரிஞ்சே இந்த தவறுகளை செய்கிறார்கள் கௌரவம்ன்ற பேர்ல. இந்த கௌரவம் தான் வந்து அந்த மனிதனை அடக்குகிறது. பொருளாதார இழப்பு, தார்மீக ரீதியில நம்ம பொறுப்பேற்றுக்கணும். பொறுப்பேற்றுக்கிட்டு அந்த பொறுப்பற்ற தன்மையா இருந்தோம்னா இந்த உணவை நம்ம கண்டிப்பா வீணாக்கிட்டே தான் போனோம். உணவு வீணாவதை பத்தி நம்ம கண்களை மூடிக்கிட்டு வாழக்கூடாது. கொஞ்சமாவது ஒவ்வொரு கல்யாணத்துக்கு முன்னாடியும் வீட்டுல நடக்கக்கூடிய ஒவ்வொரு விசேஷங்களுக்கு முன்னாடியும் நம்ம யோசிக்கணும். இத்தனை பேர் வருவாங்களா, ஒரு 5 பேர் 10 பேர் கூட சாப்பிடுற மாதிரியான உணவுகளை தான் ரெடி பண்ண அந்த நேரத்துக்கு நம்ம தேவையானதை தயார் செய்யலாம். ஆனா அதிகமான உணவுகளை செஞ்சு அந்த இடத்துல தேவையில்லாத நிறைய கஷ்டங்களை ஏற்படுது. பொருளாதார ரீதியா எவ்வளவு கஷ்டங்களை கொடுக்குது. சிறு வயதில் பார்த்த உறவு திருமணங்களுக்கும் இப்ப இருக்கிற திருமணத்துக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்கு. அந்த அந்த நாள் வந்து திருப்பி கிடைக்காது. அந்த நாள்ல எல்லாருமே வந்து அந்த ஒரு சந்தோஷம் ஒரு மனநிலையை கொடுத்து சண்டை சச்சரவு மாமா மச்சான்னு சொல்லிக்கிட்டு அத்தனை பேரும் வந்திருப்பாங்க.
எல்லாரும் எடுத்து கட்டிட்டு செய்வாங்க. இன்னைக்கு எல்லாமே ஈவென்ட் மேனேஜ் அப்படின்ற அந்த ஒரு இதுல கொண்டு போய் விட்டுட்டு, கல்யாணத்துக்கு தாலியை தான் வந்து ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவங்க கட்டல. மத்த எல்லாத்தையுமே ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் அவங்க கையில குடுத்தாச்சு. அவங்க கையில குடுக்கவே, வந்து வரவேற்கிறதுல இருந்து பாருங்களேன். வந்து வரவேற்கிற வெளியில நிக்கிறதுல, வாங்கன்னு கூப்பிடுவாங்க நம்ம வீட்டு உறவுகள். இன்னைக்கு 2 பொம்மைகள கைகூப்பி நிக்க வச்சு, வாங்க வாங்கன்னு அது எல்லாத்துக்கும் தலையாட்டுது. எத கேட்டாலும் தலையாட்டுற மாதிரியான ஒரு செயல்கள். அப்போ அதுல ஆரம்பிக்கக்கூடிய விஷயம், எது எடுத்தாலும், எந்த சாப்பாட எடுத்தாலும் புதுவிதமான உணவு. அதை எப்படி சாப்பிடணும், அதை எப்படி எடுத்துக்கணும், அதுக்கு உண்டான வேற என்ன சாப்பிடணும்னு கூட நம்ம ஆட்களுக்கு தெரியல. ஆனா, அவன் சாப்பிடுறானே நானும் சாப்பிடுறேன்னு போய் எடுத்துடுறாங்க. ஆனா அதனுடைய இது தெரிய மாட்டேங்குது. சிறப்புமா, சிறப்பு சிறப்பு. கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்குங்க. அதாவது நீங்க சொல்ற மாதிரி இன்றைய உணவுகள் வந்து வயிறு எவ்வளவு கொள்ளுமோ அதை விட அதிகமாக அங்க வச்சிருக்காங்க. அப்புறம் சில உணவுகள் பாருங்க வித்தியாசமா இருக்கும். இது சாப்பிட்டா இது ஒத்துக்காது, இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் செரிமானம் ஆனதுக்கு அப்புறம் தான் வேறொரு உணவை எடுத்துக்கணும்னு இருக்கும். ஆனா எல்லா உணவுகளுமே அங்க வச்சிருக்காங்க. அது மாதிரி ஒருத்தர்கிட்ட மொத்தமா அந்த ஒப்பந்ததாரர்கிட்ட கான்ட்ராக்டுக்காரர்கிட்ட விட்டுறதுனால அவங்க அதுல நிறைய லாபம் அடையிற மாதிரி கூட சில இடங்கள்ல எனக்கு அவங்க வந்து ஒரு பிளேட்டுக்கு இவ்வளவுன்னு தான் சொல்லுவாங்க. இந்த பிளேட்ல நாம எவ்வளவு அவங்க சொன்ன அளவு முழுசுமே சாப்பிடுறோமா இல்ல குறைவா தான் சாப்பிடுறோமா அதெல்லாம் கணக்கு போட முடியாது. அவருக்கு பிளேட்டு தான் கணக்கு. இத்தனை பிளேட்டு செலவாயிருக்கு, இத்தனை 1000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. திருமணங்கள்லயும் சரி, ஆடம்பர விழாக்கள்லயும் சரி, மற்ற விழாக்கள்ல கூட இந்த உணவு வீணாவது வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஒரு சோற்று பருக்கையை உண்டாக்குவதற்காக அந்த விவசாயி வெயில்ல பாடுபடக்கூடிய ஒரு நிலைமையை நாம பார்க்கணும். ஆனா எளிமையாக கொண்டு போய் குப்பைத்தொட்டியில போடணும். பழைய காலங்கள்ல கூட பாருங்க, இந்த எச்சில் இலையில சாப்பாடு கொண்டு போய் அங்க போட்டா அதை சாப்பிடுறதுக்கான ஆளுங்க ரொம்ப ஏழ்மையில இருந்தாங்க சிலர். ஆனா இப்ப அப்படி யாருமே கிடையாது. அந்த மாதிரி அது வாங்கி சாப்பிடுறதுங்கிறது, எடுத்து சாப்பிடுறதுங்கிறது ஒரு தவறான செயல் தான். அது தவறான ஒரு முறைதான். அவங்கள கூப்பிட்டு நாம கொடுக்கலாம். மீந்து போனதை கூப்பிட்டு கொடுக்கலாம். ஆனா இது சர்வ சாதாரணமா பிளேட்டோட பிளேட்டா தூக்கி 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 அதுவும் இப்ப பாக்கு மட்டைகளும் அந்த புது மாதிரியாக என்னென்னமோலாம் வச்சு சமைச்சு கொண்டு வந்து அந்த பிளேட்ல வைக்கிறாங்க பாருங்க. அந்த குப்பை தொட்டி வழிஞ்சு ரொம்பி நிறையும் பொழுது மனசு அப்படி ஒரு கஷ்டமா தான் இருக்கு. இது எதுக்காக செய்யறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தன்னுடைய படாடோபத்தை, தன்னுடைய பகட்டை, தங்கிட்ட இருக்குங்கிற அந்த கௌரவத்தை வெளிக்காட்டுறது தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காங்க ஸ்ரீபிரியா அவர்கள். ரொம்ப சிறப்புமா. இன்றைய ஆடம்பர திருமணங்கள்ல அதிகமாக வீணாக்குவது உணவுதான் அப்படின்னு தன்னுடைய கருத்தை பதிய வச்சிருக்காங்க. மறுபடியும் இந்த சுற்று முடிஞ்சதுக்கு அப்புறம் சில கருத்துக்கள் அவங்க சொல்லலாம். அருமைம்மா, அருமை. இன்றைய ஆடம்பர திருமணங்களிலே அதிகமாக செலவை ஏற்பது உடைகளுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கருத்தை இங்க பதிய வைக்க வந்திருக்காங்க கவிஞர் பால் தங்கம் அவர்கள். வாங்கம்மா, உணவுகளால ஆடம்பர திருமணங்கள்ல செலவு அதிகமாகுது அப்படின்னு பேச வந்திருக்காங்க. வாங்க, உங்களுடைய கருத்துக்களுக்கு. சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் வள்ளுவரை வணங்கி, செயலராம் பாரதிதாசனை வணங்கி, தங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயாவை வணங்கி, இன்றைய விவாத மேடைக்கு தலைமையேற்றிருக்கும் ராஜாமணி அம்மையாரை வணங்கி, என்னோடு உடை மற்றும் போட்டோ என்ற எல்லாவற்றையும் பற்றி பேச வந்திருக்கும் அனைத்து பேச்சாளர்களையும் வணங்கி என் பேச்சுக்குள்ளே நுழைகிறேன். ஸ்ரீபிரியா அம்மா வந்தாங்க, உணவை பத்தி சொன்னாங்க. ஆனா நீங்க சொன்னது மாதிரி எங்க காலத்துல எங்க கல்யாணத்துல எல்லாம் ஊர்ல கிராமத்துல கல்யாணம் பண்ணாங்க, சமைச்சு போட்டாங்க. அங்க மிச்சம் இருந்தா வீட்டுக்கு வீட வந்து வீட்டுல வயதான பொண்ணுங்க இருப்பாங்க, அந்த பொண்ணுங்களுக்கு எடுத்துட்டு போயிருவாங்க. அதனால வீணானதா இல்ல. ஏன்னா அவங்க எல்லாருமே கல்யாணத்துக்கு வருவாங்கன்னு சொல்ல முடியாது. வராதவங்களுக்கு அவங்க அழகா பெட்டியில அப்ப எல்லாமே பண ஓலையில செய்த பெட்டி அந்த மாதிரிதான் இருக்கும். அதனால பெட்டி பெட்டியா எடுத்துட்டு போயிருவாங்க. அது வீணானது கிடையாது. அத போல இவங்க சொன்னாங்க இப்ப வீணாகுதுன்னு. இப்பவும் வீணாகல. ஏன்னு கேட்டா அது எல்லாமே எந்த சமூக நலக்கூடங்களுக்கு கொடுத்துறாங்க. அவங்க பார்த்த விடயத்தை சொல்லியிருக்காங்க. நான் பார்த்த விடயத்துல எனக்கு அப்படி மிச்சம் வந்தனாலும் யார் யார் எங்க அநாத ஆசிரமம் எதுக்காவது கொடுத்துறாங்க. உணவை வீணாக்கல. அதுதான் நான் எங்கன்னு கூட பார்த்தது. ஏன்னா இவங்க கேட்டாங்க கையேந்தி பவன்ல சாப்பிடுற மாதிரி சாப்பிடுறாங்க. நீ கையேந்தி பவன்ல சாப்பிடுற மாதிரி சாப்பிடறதுனால அவங்களுக்கு தேவையை எடுத்துக்கிறாங்க.
இப்ப வைக்கிறவங்க கூட ஒரு காலத்துல சமையல்காரனே கொடுத்து 5 பேரை பரிமாற விட்டா அவங்களே வச்சுட்டு போயிருவாங்க. அவங்களுக்கு கேட்டா வேணுமா வேண்டாமான்னு கேட்காம. ஆனா இப்ப அப்படி இல்ல, வேணதை அவங்க எடுத்துக்கிறாங்க. அதனால உணவு வீணாகிறது எந்த காலத்திலயும் இல்லதான். ஏன்னா யாராவது ஒரு வாயில அது போயிடுது, அதனால அது வீணாகல. ஆனா உடங்கிறது இப்ப ரொம்ப வீணாக்குறாங்க. என் கண் முன்னாலே நான் பாக்குறேன். ஏன்னு கேட்டா கருணாநிதி ஐயா வந்து தொலைக்காட்சி ஒண்ணு எல்லாம் கிராமத்துல இருக்க எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு. கொடுத்து முதல்ல அவர் பார்க்க ஆரம்பிச்சாங்க. பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து அது முறை அவங்க எல்லாமும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பழகிட்ட. நம்ம முதல்ல விறகடுப்புல சமைச்சோம், இப்ப தூண்டல் அடுப்புல சமைக்கிறோம். இப்ப விறகடுப்புல சமைக்க விட்டா நம்ம சமைப்போமா? மாட்டோம். அத மாதிரி தொலைக்காட்சியை பார்த்து ஒரு வீட்டுல நடக்கிற கல்யாணத்துல உலகத்துல நடக்கிற அத்தனை கல்யாணத்தையும் பாக்குறாங்க. இப்ப நெப்போலியன் கல்யாணத்தை முறை பார்த்து ரசிக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, அதுக்கு நம்மளால முடிஞ்சது என்ன பண்ணலாம், இப்படிதான் அவங்களுக்கு எண்ணம் இருக்கு. அத மாதிரி நாம படிச்சிருப்போம், பொன்னும் மணியும் மன்னன் வாரி எல்லாருக்கும் கொடுத்தானே. ஆனா இந்த பொன்னையும் மணியையும் இப்போ புடவையிலையும் ஜாக்கெட்லயும் தைக்கிறது தான் பேஷனா இருக்கு. ஜாக்கெட் தைக்கிற கடை தான் எனக்கு இப்போ எங்க மடிப்பாக்கத்திலே ஒரு தெருவுக்கு ஒரு கடை இருக்கு. ஒரு ஜாக்கெட் தைக்கிறதுக்கு கூலியே 1 கோடி குடுக்குற அளவு கூட எல்லாரும் குடுக்குற அளவு குடுக்குறாங்க. ஆனா ஆமா 1 கோடி கூட குடுக்குறாங்க ஜாக்கெட் தைக்கிற. ஏன்னா அதுல அந்த அளவுக்கு இப்ப பிளாட்டினத்துல வச்சு தைக்கிற மாதிரி தைக்கிறாங்க. ஒரு பட்டு புடவை காஞ்சிபுரத்துல போய் ஆர்டர் கொடுத்து எடுத்து 5000 ரூபா 10,000 ரூபா அப்படிதாம்மா நான் பாத்திருக்கேன். ஆனா 1 கோடி அளவு தைய கூலி குடுக்குற அளவுக்கு இருக்கா? அதான் நெப்போலியன் மாதிரி கல்யாணம் அததான் டிவில போட்டு காட்டுறாங்க. குடுக்கறதுனால இப்போ அவங்க அப்படி குடுக்குறாங்க, நம்மளுக்கு தக்க நம்ம தைக்கணும். அதனால இந்த மாதிரி ஜாக்கெட் தைக்கிற கூலியே பல்கி பெருகி போச்சு. உடை அந்த உடை இப்பெல்லாம் அந்த காலத்துல திருமணத்துக்கு பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கும் துணி எடுப்பாங்க. இப்ப எந்த குடும்பம் இருக்கோ அந்த குடும்பம் அத்தனைக்கும் சேர்த்து துணி எடுக்கிறாங்க. எல்லாரும் காஞ்சிபுரத்துக்கு போயிடறாங்க. அவங்களுக்கு என்ன தேவைன்னு ஆர்டர் கொடுத்து உட்கார்ந்து வாங்கிட்டு வந்துறாங்க. எவ்வளவு துணி. ஆனா அந்த துணியை கட்டுறாங்களான்னு பார்த்தா நிச்சயமா இல்லைங்க. ஏன்னா இந்த மாதிரி சிமிக்கி வச்சு தைச்சது, அல்லது கல்லு மண்ணு மாதிரி உள்ள பொண்ணும் பொருளும் வச்சு தைச்சது, பயிரமும் மணியும் வச்சு தைச்சது எல்லாம் திரும்ப பிரிச்சு எடுத்து கொடுப்பானா யாரும் இல்ல. அதுக்கு வேலை செய்யறதுக்கு யாராவது இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. கொண்டு கொடுத்தா கூட அவங்க வேணா எடுத்துக்கிட்டு இவங்ககிட்ட கொடுத்துருவாங்க. இந்த பொண்ணுல சேதாரம் சொல்லி சேதார கடையில வாங்குறது மாதிரி இவங்க எங்களால பிரிச்சு எடுக்க முடியுது, அவங்க எடுத்துக்குவாங்களா இருக்கும். இவங்களுக்கு திரும்ப கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஜாக்கெட் தைப்பு, அப்படிப்பட்ட உடத்தெடுப்பு, அது மாதிரி குடும்பம் அத்தனை பேருக்கு சேர்ந்து பட்டு புடவை எடுக்கு இதெல்லாம் பணத்தை கொண்டு போய் ரொம்ப போடுறாங்க. அத மாதிரி இந்த ஜாக்கெட்டும் புடவையும் ஒரு நேரத்துக்கு தான். இந்த இப்போ எங்க காலத்துல எங்களுக்கெல்லாம் ஒரு அனந்தரம் செய்யறதுக்குன்னு ஒரு நாள் மாமன் கல்யாணம் பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுப்பாங்க. பொண்ணு கல்யாணம் பண்றதுக்கு ஒரு புடவை, அந்த தாலி கட்டுற நேரத்துக்கு ஒரு புடவை எடுத்து கொடுப்பாங்க. நிறைய வரவேற்பு வச்சா வரவேற்புக்கு ஒரு புடவை எடுத்து கொடுப்பாங்க. இப்ப அப்படி கிடையாது. பிராமின் கல்யாணத்துல எல்லாம் இருக்கு, சங்கீத பங்கன் இருக்கு, மருதாணி பங்கன் இருக்குன்னு பார்த்து அவங்க பண்றாங்கல்ல, நம்மளும் ஏன் பண்ணக்கூடாது? நம்மளுக்கு வசதி இருக்குல்ல, பண்ணலான்னு பண்ணி புடவை பொண்ணுக்கே மாப்பிள்ளைக்கே 10 செட் எடுக்கிறாங்க. அதுவும் பால் தங்கம்மா, இந்த ஜாக்கெட் தச்சு போட்டுக்கிறாங்கல்ல, நீங்க சொன்ன மாதிரி அது அழகா இருந்தாலும் கூட அந்த பெண்கள் கல்யாணத்துக்கு முன்னால கொடியாட்டம் அழகு போல அந்த உடம்பு வச்சிருக்காங்க. சில நாட்கள்ல அவங்க தாயாகி தாய்மை பேரடைஞ்சு அப்படி ஆகும் பொழுது ஒரு ஆண்டுகள்ல அந்த ஜாக்கெட் எவளுக்குமே பத்துறதே இல்லை, அத போடவும் முடியறது இல்ல. சொல்லுங்க. நானும் சொல்ல வந்தேன். அத மாதிரி அதுல பதிச்சுறாங்களா, பணம் எல்லாம் அங்க கொட்டிடுறாங்க. கொட்டிக்கிட்டு ஒரு நாளைக்கு போட்ட உடைய திரும்ப போடுறதே இல்ல. நளினி ராமராஜன் ஒரு இதுல பேட்டியில சொன்னாங்க, நான் ஒரு நாளைக்கு கட்டின உடைய நான் மறுநாள் கட்ட மாட்டேன்னு. இப்ப எல்லாருமே அப்படி ஆயிட்டாங்க. நான் பணக்காரங்க பாவனி கிடையாது. ஒரு பங்கனுக்கு தான் நான் போன பங்கனுக்கு அந்த புடவை தான் கட்டினேன், இந்த புடவை அந்த புடவை பங்கனு கட்டியாச்சு. நாளைக்கு எல்லாரும் பாப்பாங்க. ஏன்னா அந்த போட்டோ ஷூட் எடுத்து எல்லாத்தையும் போட்டு காட்டிட்டு இருக்காங்கல்ல. அதனால ஒரு நாள் கட்டின புடவை மறுநாள் கட்டுறது கிடையாது. அதனால எக்கச்சக்கமான புடவை ஜாக்கெட்டை எடுக்கிறாங்க, வேட்டி சட்டையை எடுக்கிறாங்க, பட்டு வேட்டி. அந்த பட்டு வேட்டியெல்லாம் ஒரு நாள் கூத்து தான். எங்க ஊர்லயே சொல்லுவாங்க, அதாவது மஞ்சள் கூத்துக்கு வாடகைக்கு துணி எடுத்து கட்டுவாங்க, அதனால திரும்ப கொண்டு ரிட்டர்ன் பண்றான் ஒரு நாள் இது அப்படி கிடையாது. எல்லாம் புது ட்ரெஸ், அதை காஞ்சிபுரத்துல போய் எடுத்தது ட்ரெஸ். அந்த ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு கூத்தாடின மாதிரி கல்யாணத்தை கூத்தாடி மேடையை ஆக்கிட்டாங்க. அப்படி ஆக்கி அந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படியே நீங்க சொன்ன மாதிரி ஜாக்கெட் தைக்கிறோம். நானே சொல்றேன்ல, எனக்கு இப்ப அமெரிக்கா போயிருந்தேன், 6 கிலோ ஏறிட்டேனா.
நான் போயிட்டு வரும்போது உள்ள ஜாக்கெட்லாம் எனக்கு இப்ப சேர மாட்டேங்குது. புதுசா வந்துதான் எல்லா ஜாக்கெட் தைக்க வேண்டியது இருக்கு. என்னுடைய நிலைமை நான் சொல்றேன். இத மாதிரிதான் நீங்க சொன்னது மாதிரி கல்யாணம் ஆன கொடி போல இருப்பாங்க. அப்ப அதுக்கு தக்க அளவு எடுத்துதான் தைப்பாங்க. கொஞ்சம் முன்ன காலத்துல எல்லாம் ஐயோ வளரும் புள்ள கொஞ்சம் பெருசா தையுமாங்க. அதெல்லாம் போட மாட்டாங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் டைட்டா அதை இன்னொருத்தம் போட்டு விடுறது மாதிரிதான் நாங்க ஜாக்கெட் போடுவோம்னு சொல்லிடுவாங்க. அப்படி தைப்பாங்க. அது அடுத்த நாளே நீங்க 4 நாள் கொஞ்சம் கல்யாண சாப்பாடு சாப்பிட்டாலே உம்முனி ஆயிடுவாங்க. அந்த ஜாக்கெட் சேராது. அப்படி எங்க வீட்லயே ஒரு 300 ஜாக்கெட் இருக்கு. அத வெளியே தூர போடவும் முடியாது. நான் எங்க வீட்டுக்காரர் கொண்டு போய் குப்பையில போட்டுன்னு சொல்லுவாரு. நான் போட மாட்டேன். ஏன்னா நான் தான் அதை எவ்வளவு ரூபா கொடுத்து தச்சிருக்கேன். போடவும் மாட்டேன். போடவும் முடியாது. அதை பிரிச்சு எடுக்க முடியாது. இப்படிதான் கல்யாணத்துல நிறைய வேஸ்ட் பண்றாங்க. குப்பையிலயும் போட முடியாது, நம்மளுக்கும் போட முடியாது. அந்த மாதிரி நிலைமையில இருக்கு அதெல்லாம். அதான் நளினிக்கு ஒரு வீடு வேஸ்டா இருக்கா, எனக்கு ஒரு ரூம் வேஸ்டா இருக்கு. எங்க 2 பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணேன். 1 லட்சம் ரூபாய்க்கு பட்டு எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் மாப்பிள்ளை வீட்டுல. அந்த 2 பட்டை அந்த ஒரு நாள் கட்டினதோட நான் பீரோல வச்சு பாதுகாத்து வச்சிருக்கேன். நானும் கட்டுறது இல்ல, யாருக்கும் கொடுக்கறதும் இல்ல. இப்படி ஏன் மீன் பண்ணணும்? உணவுனா கூட அடுத்தவங்களுக்கு கொடுத்து அழகா நம்ம சந்தோஷப்பட்டுடலாம். ஆனா இந்த மாதிரி துணிகளை எடுத்து வீணடிக்கிறது பெரும்பாலான கல்யாணங்கள்ல இன்னைக்கு புகுந்து அதை சீரழிக்கிறது. இதை மாற்றணும், இது மறையணும்னு சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த முதல் கட்ட வாதத்தை முடிக்கின்றேன். நன்றி வாய்ப்புக்கு. சிறப்பு 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 அம்மா. நாமளும் போட்டுக்க முடியாது, மத்தவங்க குப்பை தொட்டிலையும் போட முடியாது. இந்த மாதிரிதான் ஆடைகள் நம்முடைய அலமாரி நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆண்கள் மட்டும் அதுல ஒண்ணும் சோட போனவங்க இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இந்த சஃபாரின்னு ஒண்ணு இந்த பசங்க வாங்குவாங்க பாருங்க, அந்த ஒரு நாள் தான் போடுவாங்க. அதுல என்ன பண்ணுவாங்க, அந்த சட்டையை மாத்திரம் போடவே மாட்டேன், பேண்ட்டையாவது எடுத்து போட்டுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் போவாங்க. அந்த சட்டை அப்படியே பாழாதான் போகும். ஒவ்வொரு முறையும் வாங்கும் பொழுது அது 20,000 30,000 இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எல்லாம் இருந்தது. இப்ப எல்லாம் அதை விட அதிகமா போகுது என்னமோ. அந்த மாதிரி ஆடைகள்லயும் நிறைய எப்பவுமே எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. திருமணம் விழாக்கள் இல்ல, எப்பயுமே எடுக்கிறதுனால அந்த துணிகள் மேல வந்து ஒரு நிறைய சேர்ந்து போகுது. இந்த மாதிரி எல்லாம் நிறைய நம்ம பாக்குறோம். அது ஆடம்பர செலவு தான். இந்த ஒரு நாள் கூத்துக்கு இப்படிப்பட்ட ஆடைகள்லாம் அதிகமா விலை கொடுத்து வாங்க வேண்டாம் அப்படிங்கிறது பால் தங்கம் அம்மா அவர்களுடைய கருத்தாக நாம் இதுல பாக்குறோம். அடுத்ததாக இந்த திருமணங்கள்ல வரவேற்பு அப்படின்னு சொல்லிட்டு முத நாளே வரவேற்பெல்லாம் நிறைய அமக்கலப்படுத்துறாங்க. இல்ல சில நேரங்கள்ல திருமணம் எளிமையா செஞ்சாலும் கூட வரவேற்பு நிகழ்ச்சியை ரொம்ப பெருமையா ரொம்ப ஒரு ஆடம்பரமா செய்யறாங்க. அதுல அவங்க செய்யக்கூடிய அலங்கார அந்த நிகழ்வுகள் இருக்கு பாருங்க, மேடை அலங்காரம், முன்னால வரவேற்பதற்குண்டான அலங்காரம், இப்பெல்லாம் நிறைய மின்விளக்குகளை வச்சு எதேதோ எல்லாம் பண்றாங்க. குதிரை மேல மாப்பிள்ளையும் பொண்ணையும் கூட்டிட்டு வர்ற மாதிரி எல்லாம் பாக்குறோம். இப்படி எல்லாம் ரொம்ப ரொம்ப அலங்கார செலவுகள் செய்யறாங்க. இதெல்லாம் ஆடம்பர செலவுகள் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள்ல இப்ப நம்மளோட அவங்க தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து வர்றாங்க. திருமதி சரஸ்வதி ஐயப்பன் அவர்கள், வாங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா மற்றும் திருவள்ளுவரையும் பாரதிதாசன் அவர்களையும் வணங்கி தலைமையேற்று அழகாக சொல்லிக் கொண்டிருக்கும் ராஜாமணி அம்மையார் மற்றும் ஒருங்கிணைத்து செயல்படும் அனைவருக்கும், நீலகண்டன் ஐயா அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வரவேற்பு அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் வந்து உணவு பத்தி சொன்னாங்க. உணவு அப்படின்னு சொன்னாவே அதுல வந்து ஒவ்வாமை இருக்கும், ஒவ்வாமையும் இல்லாமலும் இருக்கும். நம்ம உடம்பு ஏற்குமா ஏற்காதாங்கிற விஷயத்தை தாண்டி ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஒரு இலையில வந்து பல வகையான உணவுகளை வந்து பரிமாறும் போது அதை எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு ஒரு தோன்றும். அதை வந்து ஒரு ஆடம்பரமா நாம வந்து வகை வகையா வைக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த செலவு கொஞ்சம் அதிகமா போகும். அடுத்து உடை அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க வந்து மணமகனும் மணமகளும் வந்து கதாநாயகன் கதாநாயகியா இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து சாதாரண உடைய போட்டுட்டு நிக்க முடியாது இல்லையா? இன்னைக்கு வந்து திருமணத்துக்குன்னு வரவங்களே 10 புடவைய 10 நகைகளை 10 இப்படி பார்த்து பார்த்து எடுத்துட்டு வரும்போது அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்கள விட நாம வந்து அழகா தோணணும். ஏன்னா இது வந்து அன்னைக்கு அடுத்த நிமிடமே உலகம் பூரா போயிடும். அவங்க சொந்தக்காரவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அத்தனை பேரும் பார்த்து ரசிக்கிற ஒரு இடத்துல உடை அப்படிங்கிறது ஒரு அழகான ஒரு அழகியலா போயிடுச்சு.
அதை வந்து பார்த்து பார்த்து செஞ்சு அதை வடிவமைக்கும் போது இது அத்தனை அழகா அமையும் போது அந்த இடத்துல வரவேற்பு யாருமே இல்லாம நீங்க வாங்கன்னு சொல்ற மாதிரி இருந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க. அதனால அந்த வரவேற்பும் கொஞ்சம் அதிகமா தான் போயிட்டு இருக்கு. நீங்க வரவேற்கிறதுக்கு கூட ஒரு 10 பேரை நிறுத்தணும். அந்த 10 பேருக்கும் அழகான தட்டுகள்லாம் வச்சு அதை அழகழகா டெக்கரேஷன் பண்ணி அன்னைக்கு வந்து 2 நாள் 3 நாள் முன்னாடியே உறவினர்கள் எல்லாம் வந்து நமக்கு கோலம் எல்லாம் போட்டு கொடுக்க, இந்த தட்டுகள்லாம் எடுத்து வைக்க, மாமன் மாமி சித்தப்பா பெரியப்பா பெரிய மாமி இப்படி எல்லாம் நிறைய பேர் வந்து அவங்க எல்லாம் இருந்து அலங்கரிப்பெல்லாம் செஞ்சு இன்னைக்கு யாராவது ஒருத்தர் வந்து டக்குன்னு ஏதாவது செய்யணும்னா ஒரு கயிறை எடுத்துட்டு டக்குன்னு ஏனையில ஏறி அதை வந்து கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? எல்லாத்துக்குமே ஆள்கள் தான் வேண்டியதா இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து ஆட்களை தேடுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஈவென்ட் மேனேஜர்கிட்ட நம்ம போயிடுறோம். ஈவென்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாரு, இன்னைக்கு வந்து செல்ஃபி ஸ்டாண்ட் வைக்கிறதுக்கே ஒரு 4 விதமா செய்யணும். அத வந்து அழகழகா அவங்க போட்டிருக்க நகை ஆகட்டும், ஏன்னா அதை வந்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க, அந்த வாங்கியிருப்பாங்க இல்ல வாடகைக்கு எடுத்திருப்பாங்க. அதை வந்து அழகா அவங்கள காமிச்சு இன்னைக்கு வந்து ஒரு செல்ஃபி நான் இந்த கல்யாணத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி இருந்தேன் அப்படின்னு பாக்குறதுக்கு அதுக்கு ஒரு 4 வச்சிருப்பாங்க. அழகழகா அதுக்கு தகுந்த மாதிரி வடிவமைக்கிற மாதிரி பூனை நடந்து வரணும். அந்த பூனை நடந்து வைக்கிறதுக்கு எவ்வளோ அழகான டெக்கரேஷன்லாம் பண்ணுவாங்க. அவங்க வந்து சப்தபதினு ஒரு 7 அடிதான் நடப்பாங்க. ஆனா அதுக்கு 7 மணி நேரம் அலங்காரம் பண்ணாதான் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் அம்மி மிதித்தல் அருந்ததி பார்த்தல் அப்படின்னு அந்த அம்மி வைக்கிறதுக்கு ஒரு டெக்கரேஷன். இப்படியே ஒன்னொன்னா அதாவது ஏழைகளுக்கு ஏத்த எள்ளுருண்டைன்னா அது அவங்க வந்து சாதாரணமா அன்னைக்கு வந்து மாப்பிள்ளை வீட்டுல வந்து கல்யாணம் பண்ணிட்டு சாதாரணமா போயிடுவாங்க. அப்போ வந்து அதுக்கப்புறம் என்னாச்சு, ஒரு பந்தல் போட ஆரம்பிச்சாங்க. அந்த பந்தல்ல கொஞ்சம் வகை வகையா பூ கட்ட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ளைக்கு வந்து ஜடப்பின்னி அழகு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வரவேற்பு அப்படின்னு சொல்லும் போது தனியா உட்கார்றதுக்கு ஒரு நாற்காலி அப்படின்னா அந்த நாற்காலி அழகான சொகுசா மாறுச்சு. இப்ப வந்து ஆனா வர்றவங்களுக்கு எல்லாம் கூட நாற்காலி அழகுபடுத்துறாங்கம்மா. வர்றவங்க நாற்காலிக்கெல்லாம் எதுக்குமா துணி? ஆளுங்க அரைகுறையா இங்கேயும் அங்கேயும் தெரியுற மாதிரி துணி போட்டு வராங்க. ஆனா அந்த நாற்காலிக்கு முழுமையா அப்படியே ஒரு வெள்ளையா ஜிகு ஜிகுன்னு சொல்லிட்டு நாற்காலி தெரியாத அளவுக்கு அதை கவர் போட்டு மூடி வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கே. சொல்லுங்க. இப்படியே ஒன்னொன்னா பாத்துட்டு இருந்தா வரப்புயரா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த உயர 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நான் இந்த மாதிரி பண்ணேன், நான் அந்த மாதிரி பண்ணேங்கிறது என்னோட ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனுக்கு நான் பண்றேன், அப்ப இதெல்லாம் பண்ணலாமே அப்படின்னு போய் அந்த அலங்காரம் அப்படிங்கிறது. இப்ப நீங்க பாருங்க, ஒரு இடத்துக்கு போனோம்னா வாழை மரம் மட்டும் இருந்து வரவேற்றா இவங்க கல்யாணம் என்ன ரொம்ப சிம்பிளா இருக்கே. இவங்க அதாவது வசதி இருந்தா கஞ்சன் சொல்லுவாங்க, வசதி ஆடம்பரமா செஞ்சா அப்படியாவது இவங்க வந்து கடன் வாங்கி செய்யணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக மொத்தம் விமர்சனங்கிறது வரதான் செய்யும், நிறைய குறையும். ஆனா நாம வந்து இந்த அலங்கார பொருள்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கும் போது எது அவசியம் எது அவசியம் இல்லை அப்படின்னு பார்க்கணும்னா எல்லாமே அவசியமா தான் தோணும். ஏன்னா இன்னைக்கு வந்து மாப்பிள்ளை வந்து இறங்கும் போதே அவர் வந்து அதுக்குன்னு ஒரு பவனி வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த பவனி பண்றதுக்கு என்னென்ன வழிமுறை இருக்கு, குதிரையில வரலாம், இல்ல தேர்ல வரலாம், இல்ல எதுல வரலாம், கார்ல வரலாம் அப்படின்னு எல்லாம் பார்க்கும்போது அதுக்கு ஒரு தொகை நாம வந்து செலவிடுவோம். அப்பதான் அந்த மாப்பிள்ளை வந்து அழகா இறங்குவாங்க. அந்த மாப்பிள்ளை அழகா இறங்குனா உடனே நம்ம குதிரை மேல யானை மேல எல்லாம் கூட்டிட்டு வருவாங்க. ஆனா சிங்கம் புலிதான் இன்னும் கூட்டிட்டு வரல. அது கூட ஏதாவது பல்ல புடுங்கின மாதிரி இருந்தா அதுல கூட அழகு போல கூட்டு வருவாங்களே என்னமோ. நிறைய இடங்கள்ல குதிரைகள் வருது, ரேக்லா தேர் வருது, யானை வருது, எல்லாமே தான் வருதுமா அந்த வரவேற்புல. ஆமா. மாப்பிள்ளை இறங்குனதுக்கு அப்புறம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பேரை அழகா டான்ஸ் ஆடி அவங்கள வாங்க மாப்பிள்ளை வாங்க அப்படின்னு கூப்பிட்டாதான் அப்படிங்கிற. அதனால அவங்களோட ஆசைக்கும் ஆர்வத்துக்கும் இந்த வரவேற்பு வந்து அதிக செலவுகள் பண்ணிட்டு இருக்காங்க. வாய்ப்பளித்தமைக்கு மனமார்ந்த நன்றிகள். இடம் சாருகிறேன். சிறப்பு அம்மா, சிறப்பு.
திருமதி சரஸ்வதி ஐயப்பன் அவர்கள் திருமண வரவேற்பில் அலங்காரங்கள் அதிகமான அளவு செலவை ஏற்கின்றன அப்படிங்கிற ஒரு கருத்துல நிறைய இப்போ விவாதம் பண்ணியிருக்காங்க, பேசியிருக்காங்க தன்னுடைய கருத்துக்களை. அடுத்ததாக இந்த திருமணங்களில், ஆடம்பர திருமணங்களில் பரிசு பொருட்கள், வருபவர்களுக்கு பரிசு பொருட்கள், நினைவு பொருட்களா கொடுக்கக்கூடியதை பத்தி, அதுதான் அதிகமா செலவை ஏற்குது அப்படின்னு சொல்லிட்டு பேச வராரு பாரதி சுடர் திருவாளர் நீலகண்ட தமிழன் அவர்கள். வாருங்கள் ஐயா, பாருங்க. வணக்கம் அம்மா. மிகச்சிறந்த நெறியாளுமை இன்றைக்கு திருக்குறள் செல்வி திருமதி ஈரோடு ராஜாமணி அம்மையார் தலைமையில மிகச்சிறப்பாக திருமதி பால் தங்கம், திருமதி ஸ்ரீபிரியா சேஷாத்ரி, திருமதி சரஸ்வதி ஐயப்பன், திருமதி புவனேஸ்வரி எல்லாம் கலந்துட்டு இருக்காங்க. அது நான் மட்டும்தான் ஆண் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். மற்றவங்க எல்லாம் இந்த செலவு வைக்கிறவங்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்றாங்க. இந்த செலவு வைக்கிறவங்களே இந்த பெண்கள் தான் புதுசா சொல்லுவாங்க, இது பண்ணுங்க, அது பண்ணுங்க, அது பண்ணுங்க. இந்த செலவு பண்ண நான் ஒருத்தன் தான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு சரியா பரிசு பொருள் கொடுத்துருக்காங்க தலைப்பு. முதல்ல இந்த திருமணமே தேவையில்லைன்ற நான் இதெல்லாம் வேணான்ற. என்ன திருமணம் என்ன பிரயோஜனம்? கடைசியில சொல்றாங்க, சார் இல்ல சார் இதை வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணாங்க சார், அப்பதான் சார் செல்லுபடி ஆகும்ன்றாங்க. ஆமா, அப்ப ரிஜிஸ்டர் மேரேஜ் தான் செல்லுபடி ஆகுதுன்னா இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? சிரிச்சு பார்க்கணும். ஒரு காலகட்டத்துல ஒரு குடும்பமாக நாம் வந்து ஒரு கிராமத்துல வச்சுட்டு இருந்தோம். அது அந்த கிராமத்திலேயே அந்த பிள்ளை எடுப்பாங்க, அந்த கிராமத்திலேயே பெண் எடுப்பாங்க, அதெல்லாம் செய்வாங்க. அதே மாதிரி ஊர்வலம், இந்த மாப்பிள்ளை ஊர்வலம் நடத்தும். அது என்னதுக்காக நடத்துறாங்க? இந்த பையனுக்கு கல்யாணம் ஆகும் போது இவன் வேறு ஏதோ பெண்ணோட தொடர்பு வைத்திருந்தால் அதை நீங்க கண்டிக்கணும், உடனே அவன் தகவல் சொல்லலாம்னு இருக்காங்க தான் மாப்பிள்ளை நடத்துறாங்க. கிறிஸ்துவ மதத்துல கூட ஒரு இது உண்டு, இந்த பிள்ளைக்கு அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி யாருக்காவது ஆட்சேபனை உண்டான்னு கேட்பாங்க. இது மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலயும் வழக்கம் உண்டு. அதுக்குதான் அதை செய்யறாங்க. ஆனா அதை விட்டுட்டு ஒரு கார்ல உட்கார வச்சுட்டு அதோட கூட ஒரு கும்பல் ஏறி உட்காந்துக்கிட்டு எது மாப்பிள்ளை எது கூட உட்காந்துக்கிட்டு அந்த வண்டி வரும், சுத்தி டான்ஸ் ஆடிக்கணும், பாட்டு பாடிக்கணும், பரிசு பொருளை பத்தி பேசுவாங்க. திருமணம் நடத்துறாங்க, மணமக்களுக்கு பரிசு கொடுக்குறாங்க. அது அந்த மணமக்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக கொடுக்கப்படுகிற பரிசு. முற்காலத்துல எப்படி கொடுத்தாங்க அந்த பரிசுன்னு கேட்டாக்கா, சித்தப்பன், பெரியப்பன், மாமங்காரன் இவெல்லாம் என்ன பண்ணுவான், வந்து அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுதுன்ற போது அந்த பொண்ணுக்கு தேவையானதை அந்த தகப்பனால் செய்ய முடியுமோ முடியாதோ என்பதற்காக திருமணத்தில் அல்ல, அந்த பெண் வயதுக்கு வருகிற போதே கொண்டு வந்து வச்சிருவாங்க. 3 சவரன் 5 சவரன் அப்படி அப்பப்போ அவங்களுடைய நிலைமைக்கு ஏற்ற மாதிரி வச்சிடுவாங்க. அதை வைத்து அவன் அப்பெல்லாம் வந்து வயதுக்கு வந்த சில மாதங்களிலே சில ஆண்டுகளிலேயே கல்யாணம் பண்ணிடுவாங்க. இப்ப மாதிரி என் பொண்ணு MS படிக்குது, என் பொண்ணு ஃபாரின்ல இருக்குது, அது வர்ற போது ஒரு ஃபாரின்ல இருந்து கூப்பிட்டு வந்துடும் அப்படின்லாம் கிடையாது. அப்பெல்லாம் அந்த குடும்பம் அந்த ஒரு கிராமத்துக்குள்ள நடந்தது. அந்த சூழல்ல அவங்க எல்லாம் உதவி பண்ணாங்க. இப்ப புதுசா ஒண்ணு வந்திருக்குது, வந்தவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணுமா. இதை விட கொடுமை, இந்த கல்யாண வீட்டுல வரவேற்பை பத்தி அம்மா பேசினாங்க. வராதடான்னு சொல்றதுக்குன்னு ஒரு ஆளை போட்டுட்டாங்க. இப்ப யாருன்னு சொன்னா பவுன்சர்ஸ். பெரிய திருமணங்கள்ல பவுன்சர்ஸ் இருக்காங்க. அவங்க சார் எடுப்பாங்க சார், அவர் தெலுங்கு சார் அப்படின்வாங்க. யாராவது பெரிய ஆள் வந்தா மட்டும் அவங்க 2 சைடுல ஆளை போட்டு அவங்க தனியா குட்ட மேலே விட்டு, மற்ற சாதாரணமான மக்கள் வந்து கீழே வரிசையில் நின்றுட்டு இருப்பாங்க. அந்த பெரிய ஆட்கள் மட்டும் நேரடியாக மேடைக்கு போவதுக்கு இறங்கி வருகிற பாதை வழியாக ஏற்றி மேலே கொண்டு செல்வது. இது திருமண வரவேற்பு நிகழ்ச்சி. இந்த வரவேற்பு நிகழ்ச்சி என்பது எனக்கு அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு நிகழ்ச்சியாக பார்க்கலாம். திருமணம் ஆவதற்கு முன்பே அந்த பெண்ணையும் பிள்ளை நிறுத்தி ஒட்டுமொத்தமாக ஒரு திருமணத்தையே முடித்து விட்டு மறுநாள் திருமணம் அந்த முகூர்த்த நேரத்திலேயே அந்த தாலி கட்டுற நேரத்துல பார்த்தா 15 பேர் 20 பேர், அதுக்கு மேல இருக்க மாட்டாங்க. உறவினர்களே வருவது கிடையாது. இல்லையா அந்த பிள்ளையோட அப்பா அம்மா அந்த முக்கியமானவங்க, இந்த பக்கத்துல பையனுடைய அப்பா அம்மா முக்கியமானவங்க சொன்னா மொத்தமா ஒரு 30-35 பேர் தான் அந்த திருமணம் முடிஞ்சிருது. ஆனால் அதற்கு முன்பாக செய்கிற ஏற்பாடுகள் மிக மிக முக்கியமாக அதிகமாக இருக்கிறது. பொருட்செலவு, இந்த பரிசு பொருள் சொன்னாங்க, இந்த உடைய சொன்னாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப புதுசா ஒண்ணு வந்திருக்கு, ஒரு உடை ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க பெண்களுக்காக. அது பேர் வாயிலே நுழைய மாட்டேங்குது. இன்னமும் அந்த காலத்து முஸ்லீம் ராஜா பேர் மாதிரி லகங்காவா, அது பேரு ஜகாங்கீர்ன்ற மாதிரி ஷாஜகான் ஒரு பேரை வச்சிருக்காங்க.
எப்ப போடுவேன்னு கேட்டேன். ஒரே ஒரு நாள் அந்த நிகழ்ச்சிக்கு மட்டும்தான் போடுவேன். அதுக்கு எத்தனை ஆயிரம் செலவானாலும் பரவாயில்லை, அதுதான் போடுவேன் என்று பெண்களும் அடம்பிடிக்கிறார்கள். அதற்கு உறவினர்களும் ஒத்துழைப்பு. ஒரே ஒரு நாள் போடுவதற்கு பல ஆயிரங்களை செலவு செய்கிறார்கள். இப்படி பரிசு என்கிற பெயரில இந்த கல்யாணத்துக்கு வர்றாங்களே அவங்களுக்கு அழைப்புதல் வச்சோம். வந்தாங்க. அவங்களால முடிஞ்சா ஏதோ கிஃப்ட் பரிசு பொருள் கொடுக்குறாங்க. இல்ல மொய் எழுதுகிற வழக்கம் உண்டு. மொய் எழுது அந்த காலத்துல சொல்லுவாங்க. ஆனா உணரானா காணா லட்சுமணன் 10 ரூபாய் அப்படின்னு மொய் எழுதுவாங்க. 2 ரூபாய்ல அது ஒலிபெருக்கில வேற அது சொல்லிட்டே 2 இருப்பாங்க. ரூபாய் 2 ரூபாய் மொய் எழுதுவாங்க. 2 ரூபாய் மொய் எழுதுவாங்க. இன்னைக்கு என்ன கேட்டீங்கன்னா ஆடம்பரம். அன்றைக்கு என்னிடம் 2 ரூபாய் இருக்கிறது கொடுக்கிறேன் என்று சொன்ன ஆண்மை இப்போது இல்ல. கவர்ல போட்டு கொடுக்குறான். எவ்வளவு கொடுக்குறான்? கவர்ல எவ்வளவு இருக்குது தெரியாது, போட்டு கொடுத்தா. இது என்ன முறை? இது வெறும் கவரை கொடுக்கறதுக்கு அவர் அதுக்கு எல்லாரும் கவரை கொடுத்துட்டு போலாம. ஏன்னா அரசாங்கத்துல கவர் கொடுக்குற வழக்கம் வந்துருச்சு. அதிகாரிலாம் கவர் கொடுக்குற வழக்கம் வந்துருச்சு. மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு கவர் கொடுத்தாங்க. இப்படி பரிசு. இதுக்கப்புறம் அந்த ரிட்டர்ன் கிஃப்ட்னு ஒண்ணு இருக்குமா, அதுதான் ரொம்ப கொடுமை. கல்யாணத்துக்கு வந்தாங்க, வாழ்த்துனாங்க, போறாங்க. அவங்க கையில ஒரு பொருள் கொடுத்தாங்க. அதுல தாம்பிகத்தை காட்டுவாங்க. ஏதாவது ஒன்று கொடுத்தாகணும். இல்லை என்றாலும் கூட ஒரு 15 ரூபாய்க்கு ஒரு பொருள் கொடுக்கும், 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் கொடுக்கும். அது என்ன வந்துட்டு போகுது? அது இந்த பிளாஸ்டிக்ன்ற ஒரு பொருள் வந்த பிற்பாடு இந்த பிளாஸ்டிக் டப்பா எங்க வீட்டுல பாத்தீங்கன்னாலே ஒரு 30 டப்பா இருக்கும். இந்த மாதிரி மறு பரிசீலிப்பு, ரிட்டர்ன் கிஃப்ட், திரும்ப பரிசீலிப்பு. எந்த வகை தேவைன்னே தெரியல. எதுக்கு உணவு சொன்னாங்க அம்மா. உணவுல என்ன பண்றாங்க? பரிசீலிக்க அதெல்லாம் விட்டுடுங்க. தேவையான உணவு சரி, அதெல்லாம் விட்டுட்டு நான் கேட்கிறேன், வந்த விருந்தினர்களை உபசரிப்பதுதான் விருந்தினுடைய தன்மை. அது இருக்கிறதா? போங்க அங்க போய் அவன் ஒரு பொறுப்பா அவங்ககிட்ட வாங்கிக்கங்க. அவன் என்ன பண்றான்? சாப்பாடு பரிமாறிக்க. காரணம் என்ன? பரிமாறினால் பரிமாறுவதற்கு 50 பேர் தேவை. ஆனால் பஃபே சிஸ்டத்தில் கொடுத்தால் 10 பேர் போதும். ஆள் கிடைக்கவில்லை. எனவே பஃபே பண்ணாங்க. அதுதான் அவன் செய்யற காரணம் தான். இன்னொன்னு, பரிமாறினால் உணவு வீணாகிவிடும். அவன் இலை கணக்குல விற்கிறான். அப்ப வீணாகிற உணவு வீணாக கூடாது. என்ன பண்ணணும்னா பஃபே சுகன் அவன் லாபம் சம்பாதிப்பது. இதெல்லாம் இப்படியெல்லாம் முறைகளை வைத்துக் கொண்டு இந்த பரிசு பொருள் என்கிற பெயர்ல ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறது. அப்புறம் இந்த அழைப்புதல் போடுறாங்க. அதுக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க? ஒரு அழைப்புதல் 500 ரூபாய். ஒரு அழைப்பதிலே 250 ரூபாய் 500 ரூபாய் அளவுக்கு செலவு பண்ணி தன்னுடைய பெருமைகளை நிலைநாட்டிக் கொள்வது. நீ வருகிற போதே உன்னை பற்றி தெரியும், நீ பெருமையானவன் என்று. இதை ஏன் நீ நிலையாட்டிக் கொள்ள வேண்டும்? நீ ஏற்கனவே வசதியான குடும்பத்தை சேர்ந்தவன், ஏற்கனவே ஒரு பெரிய தொழில் செய்து நிறைய பணம்லாம் வச்சிருக்க, நல்லா பாக்குற போதே தெரியும். இதெல்லாம் எதுக்கு நீ நிரூபிக்கிற? இது எப்படின்னா தனக்குத்தானே போஸ்ட் அடித்து ஒட்டி கொள்வது போல ஒரு செயல்பாடு. நம்ம கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுத்தாதான் கௌரவம். ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன். உள்ள நுழையிற போதே ஒரு 3 பெண்மணிகள், அவங்க கல்யாண வீட்டுக்காரன் கிடையாது, சம்பளத்துக்கு அமர்த்தப்பட்டவர்கள். அவங்கதான் வந்து அந்த இதை கொடுக்குறாங்க, தாம்பூலத்தை கொடுக்குறாங்க. அந்த பன்னீர் சோப்பு எல்லாம் இது பண்றாங்க. பன்னீர் சோப்புக்கு தான் மிஷின் வந்துருச்சா, அதுக்கு ஒரு தனி மிஷின் போட்டாங்க. இவங்க அந்த சந்தானம் மட்டும் கல்கண்டு வச்சிருக்காங்க. அது யாரும் எடுக்கிறது கிடையாது. எதுக்காக சந்தானம் வச்சிருக்காங்க? உள்ள நுழைகிற போது சந்தனத்தை வைத்து பொட்டு வைத்துக் கொண்டு மங்களகரமாக உள்ள செல்ல வேண்டும் அப்படின்றதுக்காக வச்சிருக்காங்க. அது யாரும் தொடர்றது கிடையாது. அடுத்தாப்புல ஒரு 3 பெண்மணிகள் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க? வரவங்க காலத்துல ஒரு முத்து மாலை போடுறாங்க. இன்னொருத்தர் நிக்கிற அவர் என்ன ஒரு சால்வ போடுறாரு. இப்ப உள்ள நுழையிற போதே இது என்னத்துக்கு பண்றாங்கன்னு தெரியல. முத்து மாலை பண்றது, முத்து மாலை போட்டாங்கன்றதுக்கா? அது சும்மா முத்து மாலை பரிசா போட்டு அமுச்சு வச்சாங்க. ஆனா உள்ள போன உடனே அங்க பவுன்சர் நின்னுங்கன்னு, சார் லைன்ல இல்ல சார், எங்க நிக்குது? இவ்வளவு நிக்குது, 200 பேர் நின்னுக்கிறாங்க. 201வது ஆளாக நான் நிக்கிறேன். யாரோ ஒருத்தர் வராரு, அவர் மேல கூப்பிட்டு போயிருந்தார். மேல முக்கியமானவர்கள்லாம் மேல அழைத்து சென்று விடுகிறான். முக்கியமற்றவர்கள் எதுக்கு நீ அழைப்பதை வச்ச? அவங்க எதுக்கு கூப்பிடுற? நீ முக்கியமானவங்களை கூப்பிட வேண்டியது தானே? அவங்களுக்கு மட்டும் கிஃப்ட் கொடுக்க வேண்டியதானே? மேடையில் அழைத்து அவங்களுக்கு சால்வ போட்டு, இதெல்லாம் என்ன பயன்? என்ன செலவு? அவர் கல்யாணம் அழைப்பதை வச்சா வரப்போறான், வந்தா அவனுக்கு இதுக்கு சால்வ. நான் கூட என்னுடைய மகளுடைய திருமணத்தினுடைய வரவேற்பு நிகழ்ச்சி திருமணத்துக்கு அப்புறம் நடந்தது, முன்னாடி நடக்கல. அது முக்கியமா சொல்லிடுறேன். நிகழ்ச்சியில ஒரு பரிசளிப்பு கொடுத்தேன். என்ன கொடுத்தேன்? என்ன பரிசளிப்பீங்களா? இதோ இங்க நெறியாளராக அமர்ந்து கொண்டிருக்காரு அந்த அம்மையார் எழுதிய
குறளமுதம் என்கிற நூலை கொடுத்தேன். அந்த நூல் போக வேண்டும், எல்லோருக்கும் சென்று சேர வேண்டும், நூலை கொடுத்தேன். அதே மாதிரி குழந்தைகளுக்கான நிறைய சின்ன பசங்க வர்றாங்க, அவங்களுக்கு படிக்கணுன்றதுக்காக சின்னஞ்சிறு கிளியேன்ற புத்தகத்தை கொடுத்தேன். எதுக்காக? அறிவை பெருக்க வேண்டும், அறிவை பெருக்க வேண்டும், அறிவை வளர்க்க வேண்டும். அதற்கு இந்த நிகழ்ச்சிகளை பயன்படுத்த வேண்டும். உன்னுடைய தாம்பிகத்தை வெளிப்படுத்துவதற்காக அல்ல. அதற்கு செலவு செய்தால் அது பயனுள்ள செலவு, சமூகத்தை மாற்றி அமைக்கிற செலவு, சமூகத்தை வளர்த்தெடுக்கிற செலவு. நீ கொடுக்குற பிளாஸ்டிக் டப்பா வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறான் வீட்டுல போய்? இல்ல ஒரு 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 என்ன சொல்றது, எவர் சில்வர் சொல்றாங்களே, அந்த ஒரு தட்டு ஒரு கிண்ணம் அதை கொடுத்து அதுல பேர் வேற கொடுப்பான். இந்த ஒரு இதுல வழங்கப்பட்ட என்ன தேவை இருக்கு? இந்த மாதிரி பரிசு பொருட்களுக்காக செலவு பண்ணுகிற தொகை அதிகமா இருக்கிறது. அது திருமண செலவோடு ஒப்பிடுகிற போது குறைவாக இருந்தாலும் கூட மிகவும் தேவையற்றதாக இருக்கிறது. தேவையற்று ஒரு துரும்பை போட்டாலும் அது அதிக செலவு தான். அது ஆடம்பர செலவு, வெறும் ஆடம்பரத்துக்காக செய்வது. சாப்பாடு போறது கூட சரி, உடை உடுத்திக் கொள்வது கூட சரி, இன்னும் ஊர்வலம் வைக்கிறது கூட சரி, அதெல்லாம் கூட ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா இந்த ரிட்டர்ன் கிஃப்ட்ன்றது எந்த வகையிலையும் பொருத்தமில்லாது. ஒருத்தங்க வந்தாங்கன்னாலே அவங்களுக்கு ஒரு உடை வச்சு கொடுக்கணும், அவங்களுக்கு ஏதோ பொருள் வச்சு கொடுக்கணும், அவங்களுக்கு ஏதாவது இதை ஒரு சடங்கு மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க. சடங்கு கூட இல்ல, இதை ஒரு நம்முடைய கௌரவத்தை காட்டிக் கொள்வதற்காக அப்படி வைத்திருக்காங்க. கொடுங்க, பரிசு கொடுத்து எவ்வளவு நாட்கள் இருக்கு, எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு, அந்த நேரத்துல கொடுங்க, அது சிறப்பா இருக்கும். அதெல்லாம் பரிசு கொடுப்பது தவறு என்று சொல்லவில்லை. பரிசீலிப்பது என்பது மிகச்சிறந்த ஒரு பண்பு. ஒருவருக்கு உதவி செய்வது, அவர் பரிசீலித்தல் என்பது, பரிசு பெறுதல் என்பது அம்மா சொன்னாங்க, தலைவியல் கற்பியல் எல்லாம் சொன்னாங்க. அந்த காலத்துல இருந்து பரிசீலித்தல் இருந்து மன்னவனை போய் பார்த்து பரிசு வாங்கி கொண்டு வருவதும், அது பரிசு கிடைக்காமல் வாடுபவனை நாராய் நாராய் செங்கால் நாராய் பாடு நாம் இருக்கிறோம். ஆற்றுப்படை என்றே இருக்கிறது. இந்த பக்கமா போ, அப்படி போனீங்கன்னா அந்த ராஜா இருக்கா, அவன் பணம் கொடுப்பான், உதவி பண்ணுவான், அந்த ஏழைகளுக்கு உதவி செய்வான் என்கிற ஒரு பரிசு கொடுத்தல் இருந்திருக்கிறது. யானையை பரிசுட்டா இம்பர்வான் எல்லை ராமணிய பாரி நின் குழந்தாய் பானானி என்றால் பாணி, கலவம் என்றே பூசும் என்றால் எல்லாம் இருக்குது. பரிசு கொடுத்தல் இருக்குது. தேவையானவர்கள் பரிசு வாங்கிக் கொள்வார்கள். ஆனால் தேவையில்லாமல் வருபவர்களுக்கெல்லாம் ஒரு பரிசை கொடுத்து என்னுடைய என்ன ஸ்டேட்டஸ் சொல்லுவாங்க, தன்னுடைய நிலையை உயர்த்தி கொள்வதற்காக கடனை வாங்கி நிலையை தாழ்த்தி கொள்ளுகிற பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நிலையை உயர்த்தி காட்டுவதற்காக கடனை வாங்கி கடன்காரனாக மாறி நிலையை தாழ்த்தி கொள்ளுகிற பெற்றோர்களுக்கு இந்த பரிசுகள் கிடைத்தது தேவையற்றது, ஆடம்பர செலவு, வீண் செலவு. நீ செய்தாலும் செய்யாவிட்டாலும் உனக்கான குணம் சிறந்தது என்றால் உன்னை போற்றுவார்கள். நம்முடைய அம்மையார் அன்னை தெரசா இருந்தார்கள். அவர் திருமணமே செய்து கொள்ளவில்லை. யாருக்கும் இந்த பரிசையும் கொடுத்தது கிடையாது. எல்லோரிடம் கேட்டுத்தான் பெற்றிருக்கிறார். கேட்டு பெற்ற அவரை யாராவது தாழ்ந்து பேசியிருக்கிறார்களா? காந்தி கைகளை ஏந்தி வந்தார், அவர்களை யாராவது தாழ்மையாக பேசியிருக்கிறார்களா? உயர்வாகத்தான் பேசுகிறார். எனவே கொடுப்பதிலா இன்பம் பெறுவதிலா இன்பம் என்ற பாடல் வரியிலே அவர்கள் கொடுப்பதில் இன்பம் உண்டு, பெறுவதிலும் இன்பம் உண்டு, ஆனால் யாருக்கு எப்போது எப்படி என்று தெரிய வேண்டும். தேவையில்லாம பரிசுகளை கொடுத்து பணத்தை விரயமாக்கி தன்னுடைய பெருமையை நிலைநாட்டிக் கொள்வதற்காக செய்கிற இந்த செலவு தான் இந்த திருமண செலவுகளிலே மிகவும் மோசமான ஒரு செலவு என்று கருதுகிறேன். மேலும் திருமணங்களில் இந்த ஆடம்பரங்களை எல்லாம் ஒழித்து இயல்பாக எளிய முறையிலே நாம் அந்த காலத்தில் எப்படி ஒரு திருமணம் அது மாதிரி செய்கிற பழக்கத்தை கொண்டு வருகிறோம். எல்லாவற்றிலும் சம்பிரதாயம் கடைபிடிக்கிற நாம், எல்லாவற்றும் பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கிற நாம், இதில் மட்டும் ஏன் கோட்டை விட்டு விட்டோம் என்று தெரியவில்லை. நன்றி அம்மா. மேலும் சிறப்பு 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 ஐயா, சிறப்பு சிறப்பு சிறப்பு. இன்றைய ஆடம்பர திருமணங்களிலே பரிசு பொருட்கள் கொடுப்பது தேவையற்ற ஒன்று. அது ஆடம்பரம்னு கூட சொல்லல, அது தேவையில்லாதது, அது ஒரு பயனற்றது. யாருக்கு எதை கொண்டு போய் கொடுக்கணும்னு தெரியாத அளவுக்கு மொத்தமா ஒரே பரிசு பொருள் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கறது அவருடைய கருத்தா இருக்கு. இப்ப யானையை வச்சுக்கிட்டு அவருக்கே சாப்பாடு இல்லை, அவர்கிட்ட கொண்டு போய் யானையை கொடுத்தா அவரு தான் சாப்பிடாம யானைக்கு எப்படி தீனி போடுவாரு? அந்த மாதிரியான ஒரு நிலைமை பழைய பாடல்ல இருந்து எடுத்து சொல்றாரு. அப்படி நிறைய பரிசு பொருட்கள் இன்றைக்கு கொடுப்பது என்பது இது ஒரு புது வகையான ஒரு சடங்கா கூட இருக்கு.
இது தேவையில்லாதது, பயனற்றது அப்படின்னு சொல்லிட்டு பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் அவர்கள் அருமையா சொல்லி போயிருக்காரு. அதையும் தாண்டி இப்போ ஒரு புது மோகமா இன்னொன்னு வந்திருக்கு, இந்த புகைப்படங்கள் எடுப்பது. அந்த படப்பிடிப்பு, அது திரைப்படம் எடுக்கக்கூடிய மாதிரியே இந்த படங்கள் எல்லாம் எடுத்து அதை அந்த திருமண மண்டபங்கள்ல போடுறதும், உட்காந்து பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு திரைப்படத்தை பார்க்குற மாதிரியே சில நேரங்கள்ல நமக்கு இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் அதுல திருமணத்துக்கு முன்னால எடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கு பாருங்க, அது சில நேரங்கள்ல நமக்கு முகஞ்சொலிக்க வைக்கக்கூடிய அளவு கூட சில இடங்கள்ல இருக்கு. திருமணத்துக்கு பிறகுன்னா அவர்கள் கணவன் மனைவியாக இருக்கிறார்கள், அதை பார்க்கும் பொழுது கூட சரின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் நிறைய போயிட்டு இருக்கு. இதை பற்றி நம்மிடம் இப்பொழுது பேச வருகிறார் கவிஞர் புவனேஸ்வரி திலக் அவர்கள். வாருங்கள் அம்மா, வாருங்கள். இன்றைய ஆடம்பர திருமணங்களிலே இந்த புகைப்படங்கள், படப்பிடிப்பு என்பது ஒரு ஆடம்பரமான செலவுதான் அப்படின்னு பேச வாங்கம்மா. நன்றி அம்மா. மாற்றம் எளிதானது அல்ல, ஆனால் அது வளர்ச்சிக்கு உதவும், அது மிகவும் அவசியம் என்று என்னுள் சிந்தனை வளர்க்கும் இறைவனை வணங்கி உங்களுடன் பேச இருப்பது புவனேஸ்வரி. மொழி தந்த பேச்சு என்றும் தமிழே என் மூச்சு என்று நாளும் தமிழ் பணி ஆற்றி வரும் தமிழறிஞர் பாரதி சுடர் திரு நீலகண்ட தமிழன் ஐயாவை வணங்குகின்றேன். இனிமை கூட்டும் இன்ப மொழி இன்பம் பொங்கிட அமுத மொழி கொண்டு அருமை தமிழ் பணி ஆற்றி வரும் அவ்வை திருமதி ராஜாமணி அம்மையாரை வணங்குகின்றேன். இரு உள்ளங்கள் இணையும் ஆரம்பம் திருமணம் என்பதோ ஆண்டாண்டு காலமாய் இருந்து வரும் மரபு என்று சொன்னால் கேட்பதற்கே எவ்வளவு இனிமையம்மா. ஆனால் இன்று திருமணங்கள், அப்படிப்பட்ட திருமணங்கள் என்பது நம் வீட்டில் நடந்தால் மகிழ்ச்சிக்கு அங்கு குறைவே இருக்காது. ஆனால் இன்றைய திருமணங்கள், அதுவும் ஆடம்பர திருமணங்கள் என்று சொன்னாலே பாதி பேர் நெஞ்சை பிடிச்சுக்கிறாங்க. காரணம், ஆடம்பரமாக செய்யும் ஒரு திருமண செலவில் 100 கல்யாணம் பண்ணி போடலாம் போல. ஐயோடா, என்னமா படாத பாடுபடுத்துறாங்கம்மா. அதிலும் இந்த படப்பிடிப்புன்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு சினிமா டைரக்டர்ஸ்க்கே இவங்க டஃப் கொடுத்துடுறாங்க. ஆக இந்த ஆடம்பர திருமணங்களில் அதிக செலவை ஏற்பது படப்பிடிப்புகளே. என்னமா ரகலை பண்றானுங்க. அந்த காலத்துல பொண்ணை பார்க்காமலேயே கல்யாணம் முடிஞ்சு 10 நாள் இல்ல 1 மாசம் ஆனாலும் அடுத்தவங்க முன்னாடி பொண்ணும் பையனும் பேசுவதற்கு ஒரு தயக்கம் என்பதெல்லாம் மலையேறி போய் இன்றைய காலகட்டத்தில் திருமணத்துக்கு தேதி குறிக்கிறதுக்கு முன்னாடியே ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கான தேதி குறிக்கப்படுது. அதுக்காக பாண்டிச்சேரியோ ஊட்டியோ இல்ல ஆஸ்திரேலியாவுக்கோ போய் சினிமால ஹீரோயின் போலவே போட்டோஸ் வீடியோஸ்னு ஒரு வெட்டிங் ஷூட்டையே நடத்துறாங்க. அத ரீல்ஸா போட லைக்ஸ் எல்லாம் சும்மா அள்ளுதுங்கம்மா. ஆக இதுக்கெல்லாம் இந்த விஷயங்கள்ல சும்மா நடந்துராது. இதுக்கு பணத்தை சும்மா அள்ளி அள்ளி கொட்டணும். இன்னும் சொல்ல போனா எல்லா ஊர்கள்லயும் இப்பெல்லாம் இந்த வெட்டிங் ஷூட் நடத்துறதுக்குன்னே பிரம்மாண்டமான கட்டடங்களை கட்டி அதை வாடகைக்கு விட்டு அந்த ஓனர் ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுறாரு. ஆக கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு செலிப்ரேஷன் மோடுக்காக பொண்ணும் பையனும் கூட ஒரு 10 பேர் ஃப்ரெண்ட்ஸ் என்ற பேர்ல கேமராமேனு அவங்களுக்கு அசிஸ்டன்ஸ் 2 பேருன்னு ஒரு ஊரே கிளம்பி போய் ஒரு வெட்டிங் ஷூட் நடத்துறாங்க. பல டைரக்டர்ஸுக்கு இதெல்லாம் பார்க்க என்னடா நம்மள ஓவர்டேக் பண்றானேன்னு இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் டைரக்டர்ஸ்க்கு ஃப்ரீயா ஐடியா கொடுத்துட்டு வராங்க. ஆக அதெல்லாம் ஒரு ஃபோர்ஸ் கொடுப்பாங்க பாருங்க, அது பயங்கரமான ஃபோர்ஸ். அது என்ன ஆடம்பர உடைகள், கல்யாண பொண்ணு போட்டிருக்கிற கவுனு பொண்ணை விட வெயிட் அதிகமா இருக்கு. அதை தூக்கிட்டு போறதுக்கு பின்னாடி 4 பேரு. ஆக அதுக்கு ஒரு மேக்கப்பு, நகைக்கு மேட்சா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா ஜுவல்ஸ்ன்னு மொத்தத்துல ஒரு உண்மையா ஒரு படமே காட்டிடுறாங்க. சில நேரங்கள்ல இந்த விஷயங்கள் எல்லாம் பெரியோர் மனசுல அடடா என்னோட காலத்துல இதெல்லாம் இல்லாம போச்சேடான்னு சொல்லாம சொல்ல வச்சிடுறாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா சும்மாவே எதையும் வாயில வடை சுட முடியாது. கையில டப்பு வாயில ஜிலேபிமா. காசு இருந்தா ஏன் அமெரிக்காவுக்கே கூட போய் போட்டோ ஷூட் நடத்திட்டு வரலாம். நாங்க கையில காசு வாயில தோசைன்னு தான் சொல்லுவோம், நீங்க கையில டப்பு வாயில ஜிலேபிங்கிறீங்க. இனிப்பு சந்தோஷம், கல்யாணத்துல ஒரு சந்தோஷம். நான் சொல்றது இதுவரைக்கும் ப்ரீ வெட்டிங் ஷூட் மட்டும்தான். இதைய தாண்டி
பர்ச்சேஸ், மெஹந்தி ஃபங்க்ஷனு, மாங்கல்யம் பர்ச்சேஸ், பந்தக்கால் நடுறது, நலுங்கு வைக்கிறதுன்னு தொடங்கி போட்டோஸ் வீடியோஸ்னு பொண்ணையும் பையனையும் சுத்தி சுத்தி போட்டோ எடுக்கிறாங்க. ஆக மொத்தத்துல அங்க இருக்கிறவங்க யார் கண்ணுக்கும் பையனும் பொண்ணும் தெரிய மாட்டாங்க. அந்த கேமராவும் கேமராமேனுமே எல்லாரையும் மறைச்சுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சாம்பிள் தாங்கம்மா. மெயின் பிக்சரே எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா கல்யாணத்துக்கு முன்னத்த நாள் நடக்கிற ரிசப்ஷன் தான் ஹைலைட்டே. மாப்பிள்ளை அழைப்புல ஆரம்பிச்சு பாட்டு, டான்ஸ், மேடையை விட பெரிய கேமரான்னு ராத்திரி 12ல இருந்து 1 மணி வரைக்கும் ஓயாம பையனும் பொண்ணும் போஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கேமராமேனும் தான் வாங்குற காசுக்கு குறைவே இல்லாம உடைச்சு தள்ளிடுவாரு. ஏன்னா காரணம், இந்த வெட்டிங் வீடியோஸையும் போட்டோஸையும் வச்சு இன்னொரு 10 கல்யாணம் ஆடுற கேமரா அதுக்குதான் அடுத்த நாள் காலையில 4 மணிக்கு கேமராவை தூக்கிட்டு அலைய ஆரம்பிச்சிடுறாரு. இதுல வந்து ஐயர் ஒரு சவுண்ட் விடுவாரு, கல்யாணம் முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சுங்க, முதல்ல தாலியை கட்டிக்கங்க, அப்புறமா போட்டோவை எடுத்துக்கலான்னு. கல்யாணத்துல தாலி கட்டுற மாதிரி தாலியை கழுத்து வரைக்கும் எடுத்துட்டு போற மாப்பிள்ளை 1 நிமிஷம் நின்னு திரும்பி போட்டோவுக்கு போஸ் கொடுத்துதான் கழுத்துல தாலியே கட்டுறாரு. ஆமா, இதுல வேற ட்ரோன் கேமரான்னு ஒண்ணு வந்து சும்மா கேமரா வந்து சுத்தி சுத்தி பறக்க விடுறாங்க. அது வந்து எங்க போது எப்படி சுத்துதுன்னு பாதி பேர் பாக்குறதும், பாதி பேர் அது எங்க நம்ம மேல வந்து விழுந்துருமோன்னு பயப்படுறதும், ஒரு ரணகலத்திலயும் குதூகலம் பண்ற மாதிரி இது ஒரு சின்ன ஃபன் மொமெண்ட்னு இதை என்ஜாய் பண்ணணும்னு சொல்லுது இன்றைய ஆடம்பர திருமணங்கள். இப்ப வந்து இன்னொரு லேட்டஸ்ட் ஃபேஷன் ஒண்ணு இருக்குங்கம்மா. கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு மாமியார் வீட்டுக்கு போறது, முதல் கோவிலுக்கு போறது, முதல் பயணம்னு எல்லாமே ஒரு சிறிய கேமரா வட்டத்துக்குள்ள படம் பிடிச்சு உலகமே இதை பார்த்து வியக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெண்ட வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆக இந்த வாழ்நாள்ல வந்து எவ்வளவு சம்பாதிச்சாலும் இதுக்கெல்லாம் வந்து காசு பத்துறது இல்ல. பல அப்பாக்கள் கல்யாணத்துக்கு லோனு வாங்கி வீட்டை வித்தையாவது தன் பசங்களை வந்து குழந்தைகளை சந்தோஷப்பட வைக்க இந்த வெட்டிங் ஷூட்ஸ், படப்பிடிப்புகள், ஆடம்பரமான ஆதிக்கம் திருமணங்களில் அதிக செலவை தருகின்றது. அகம் மகிழ்ந்து, அன்பு பொங்கி, முகம் மலர்ந்து, தினமும் சிரித்து வாழ மனங்களை தாண்டி திருமணங்களில் ஆடம்பர படப்பிடிப்புகளின் ஒரு நாள் செலவே கோடிகளில் கோடி இன்பம் என்றாகிவிட்டது இன்றைய திருமணங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். சிறப்புமா. கோடி செலவழிக்கிற அப்பாவுக்கு தான் கஷ்டம், பாக்குற நமக்கெல்லாம் இன்பமா தான் இருக்கும். அந்த பெண் குழந்தைகள் தானே ரொம்ப வருத்தி எடுக்குது அப்பாவை இப்படி எடுக்க சொல்லி. இன்னும் கூட இந்த ட்ரோன் சொல்ற மாதிரி 2 கேமரா வச்சு எல்லாம் எடுக்கிறாங்க. ஒரு கேமரா வந்து அந்த மேடையில என்ன நடக்குதோ அந்த சடங்குகளே எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு என்னமோ கேண்டியா ஏதோ ஒண்ணு பேர் சொல்றாங்க அதுக்கு. அது யார் யார் என்னென்ன பேசுறாங்க, எப்படி உட்காந்துருக்கா, அங்க நாம ஏதாவது பேச ஆரம்பிக்கும் போது நம்மள போக்கஸ் பண்ணி எடுப்பாங்க. அது மாதிரி சாப்பிடுறதுக்கு பாருங்க, சாப்பிடுற இடத்துல அந்த இலைய பூரா எடுத்துட்டு வருவாங்க. இன்னொன்னு இந்த ஆல்பம் போடுறது இருக்கு பாருங்க, இது எடுத்து அந்த ஆல்பம் ஒரு ஒரு பக்கத்துலயும் பார்த்தோம்னா அந்த குழந்தைகளுடைய முகமே ஒரு மாதிரியா இருக்கு. அப்படியே பெரிய பூதமாட்டம் கொண்டு வந்து முன்னால காமிக்கிற மாதிரி அந்த ஆல்பங்கள் எல்லாம் சில நேரம் ரசிக்கிற மாதிரி அழகா இருக்கு, சில நேரம் வந்து ஐயோ இவ்வளவு செலவாகுதே அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மையை நமக்கு ஏற்படுத்துது. ரொம்ப அருமையா பேசுனீங்க, நிறைவா அருமையாக சொல்லியிருக்கீங்க புவனேஸ்வரி அம்மா கோவையிலிருந்து. மீண்டும் இப்ப வந்து நாம இத பத்தி ஒரு விவாதங்கள் கலந்து பேசிக்கலாம். மறுபடியும் அவங்களுக்கு 1-2 நிமிடங்கள் ஏதாவது சொல்லணும் அப்படிங்கிற தன்னுடைய கருத்தை சார்ந்து சில கருத்துக்கள் நாம் பேசலாம். முதலாவதாக உணவை பற்றி ஸ்ரீபிரியா அம்மா பேசுறாங்க, வாங்க. மீண்டும் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. உணவு, நான் வந்து என்ன சொல்ல வந்தேன்னா முதல் இதுல பேசும்பொழுது, உணவு வந்து இலையில போட்டு மிச்சப்படுத்துறது, அது வந்து அந்த பருக்கைகள் கூட 4 பேர் சாப்பிட முடியாம போகுதுன்றத பத்தி தான் பேசினேன். இன்னைக்கு மீண்டு போன உணவுகள் அனாதை இல்லங்களுக்கும் முதியோர் இல்லங்களுக்கும் தேடி போய் அக்கம் பக்கம் கொடுக்கறதும் இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா அந்த இலையில போட்டதை யாருமே சாப்பிட முடியாம, நாய்கள் கூட தொட முடியாத அளவுக்கு மீண்டு போய் அநியாயத்துக்கு மிச்சமாகி ஒண்ணுத்துக்குமே உதவாம போகின்றது என்பதை தான் பத்தி பேசினேன். இதற்கான ஒரு வழிமுறை கண்டுபிடிக்கலன்னா, நாங்கெல்லாம் சிறு வயதுல இருக்கும் பொழுது இங்க ஊர்ல திருவண்ணாமலையில எங்களுக்கு ஐயங்கோலம் ஸ்ட்ரீட்ல இருந்து இப்படி வருவோம். வந்தோம்னா கோபால பிள்ளையார் கோயில்னு இருக்கும். அந்த கோயில்ல ஒரு நாளைக்கு 10 கல்யாணம் நடக்கும். நிறைய அக்கம் பக்கத்துல இருக்கிற கிராமத்துல இருந்தெல்லாம் திருமணம் நடக்கும் வந்தாங்க. அப்போ அங்க ஒரு டாக்டர் இருந்தார். அவர் என்ன செய்யறாரு, அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்றாரு. ஒரு பெரிய மண்டபம் எடுத்து
அப்ப அவர் என்ன செய்யறாரு, அந்த கோயில்ல வந்து திருமணம் நடந்து கொண்டுட்டு இருக்கிற அந்த கல்யாணம் முடிச்சுட்டு அவங்க எல்லாம் ஹோட்டல்ல போய் அப்படியே சாப்பாடை சாப்பிட்டு அப்படியே கிளம்பி போயிடுவாங்க. அந்த கிராமத்துல இருந்து வந்த மலைவாழ் மக்கள், ஜவ்வாது மலை இது மாதிரி இடத்துல இருந்து எல்லாம் வருவாங்க. அவங்க எல்லாம் வந்து வேற வழி கிடையாது அவங்களுக்கு. இவர் வந்து கூப்பிடுறாரு, எல்லாரும் நீங்க எத்தனை பேர் கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்களோ, எத்தனை கல்யாணங்கள் நடக்குதோ அத்தனை பேரும் அங்க வந்துருங்க சாப்பிட. இன்னைக்கு நான் உங்களுக்கு என் பொண்ணோட கல்யாணத்திலேயே உங்களுக்கு போடுறேன். அப்போ அத்தனை பேருக்கு சாப்பாடு மீந்து போகாம எத்தனை குடும்பங்கள் அன்னைக்கு 10 திருமணங்கள் நடக்குது. 10 பேரும் ஒவ்வொரு லாரி எடுத்துட்டு வராங்க. அப்பெல்லாம் லாரி தானே, லாரியில வராங்க. அந்த லாரியில வந்தவங்க அத்தனை பேரும் மாட்டு வண்டி பூட்டிட்டு வந்தவங்க எல்லாம் அன்னைக்கு வந்து அங்க வேஸ்ட் பண்ணாம சாப்பிடுறாங்க. இன்னைக்கு அது இல்லாம போயிடுச்சுன்றதுதான் நான் சொல்ல வந்தேன். இந்த மாதிரியான ஒரு நிலைமைகள்லாம் ஏற்படுத்தணும். நம்ம செய்யும் பொழுதே அந்த உணவுகளுக்கு விவசாயிக்கு ஒரு மரியாதையை கொடுக்கணும். விவசாயிகளுடைய வேர்வைக்கு மரியாதை இல்லாம போயிடுது. அது இருந்ததுன்னா கண்டிப்பா சாப்பாட்டை நினைச்சு யாரும் மிச்சப்படுத்தாம கண்டிப்பா அதை இது பண்ணுவாங்க. நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கிறோம் பஃபே சிஸ்டத்துல, இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த உணவு கூட என்ன உணவுன்னு தெரியாம, எப்படி சாப்பிடணும்னு தெரியாம, ஒரு இங்க சாப்பிட்டுட்டு இதுக்கு மேல வேற இலையில வேற வந்து உட்கார சொல்றாங்க. அப்பதான் அது அனைத்து வேஸ்ட் ஆகுது. ஃபர்ஸ்டே வாங்க, வந்த உடனே பானிபூரி எடுத்துக்கோங்க, சூப்பை குடிங்க, பிரெட்டும் ஜாமும் வச்சு கொடுத்துட்றேன் எடுத்துக்கோங்கன்னு இத்தனையும் கொடுத்துட்றாங்க வெளியில. அந்த டைரி மில்க் ஜெம்ஸ் இதெல்லாம் வச்சு கொடுத்து அதையும் ஒரு தனியா ஒரு இது லிக்விட் அப்படியே க்ரீம் மேல இருந்து கொட்டிட்டே இருக்கும் சாக்லேட். இதெல்லாம் கொடுத்துட்டு உள்ள வந்த உடனே சாப்பிட முடியாம இலைகள் வீணாக போகுதே, அவங்க கொடுத்த காசுகள் கரியாக போகின்றதேன்னு தான் பாக்குறோம். மொத்த திருமணங்கள்ல பார்க்கும் பொழுது உடைகள்ல இருந்து புகைப்படம், வரவேற்பு, இந்த பரிசு பொருட்கள் எல்லாமே வந்து ஒரு ஆடம்பரம், ஒரு கௌரவம், நீயா நானான்ற ஒரு கௌரவத்துல வாழ ஆரம்பிச்சிட்டாங்களே தவிர அனைத்துமே வந்து இதுவாயிட்டு தான் இருக்கு. ஒரு உடையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட விதவிதமான உடைகளை தைச்சு 40,000 50,000 கொடுத்து பிளவுஸ போட்டு பின்னாடி ஒரு விநாயகரை வரைஞ்சி அந்த தையல் போட்டு அத பின்னாடி விநாயகர் வரைஞ்சா பரவாயில்ல, விநாயகர் வரைஞ்சா பரவாயில்ல. இல்ல, நாங்க ஒரு திருமணத்துல பார்த்தோம். எங்க பின்னாடி வந்தவர் அது நின்று அப்படியே கையை கூப்பி வணங்க ஆரம்பிச்சிட்டாரு. முன்னாடி வந்து அந்த அம்மாவை பார்த்தாரு அந்த பொண்ணு. அந்த பொண்ணு என்ன பண்ணா, அங்கிள் இந்த மாதிரி நான் பாரதியார் வச்சிருக்கேன், தஞ்சாவூர் பெரிய கோயில் வச்சிருக்கேன் அங்கிள், 10 ரூபா போட்டு உங்களுக்கு காமிக்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ எப்படி எல்லாம் கரியாக்குறாங்க பாருங்க. இந்த ஒவ்வொரு விஷயங்களும் இந்த மாதிரி ஆகிட்டு இருக்கு. அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எல்லாரையும் திருமணத்துக்கு அழைக்கலாம். ஆனா அழைத்தால் என்னால போக முடியும், நான் நேரத்தை செலவிடணும் அந்த கல்யாணத்துல, போனா வந்தேன்னு போகக்கூடாது. அந்த மாதிரி போய் இருந்து அந்த உணவுகளை உண்டு ருசித்து சாப்பிடணும், பொரித்து சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னா நம்ம அந்த திருமணத்துக்கு போகணும். நம்மளும் வந்து அந்த திருமணங்கள் ஒண்ணு நடத்துறோம்னா திட்டமிட்டு செஞ்சோம்னா எந்த செலவுமே அதிகமான செலவுகளாக போகாம அழகா கைக்கு அடக்கமாக செல்லும் என்பது என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமைம்மா. எந்த செலவாக இருந்தாலும் செலவை குறைச்சிக்கணும். உணவு வீணாவது அந்த விவசாயினுடைய வேர்வைக்கு நாம செய்யக்கூடிய ஒரு அவமதிப்பு அப்படிங்கிற ஒரு கருத்தை அழகாக சொல்லியிருக்காங்க ஸ்ரீபிரியா அம்மா. சிறப்பு அம்மா. இப்பொழுது பால் தங்கம் அவர்கள் உடைகளை பற்றி தன்னுடைய கருத்துக்களில் ஏதாவது ஒரு சில கருத்துக்களை மீண்டும் சொல்ல வருகிறார்கள். வாருங்கள் அம்மா. அம்மா எனக்காகவே நல்லாக பேசிட்டு போயிட்டாங்க. ஜன்னல் வச்ச ஜன்னல் வச்ச ஜாக்கெட் யாரையும் வச்சிருக்காதுன்னு பாத்துருக்காங்க. யார் யாரும் எங்க பதிக்கிறதுன்னு இல்ல. சேலையிலேயே கணவனுக்கு பேரையும் மனைவிக்கு பேரையும் பதிச்சு வைக்கிறாங்க. அதை எங்க போட்டு பாப்பாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. அதாவது போட்டோ ஸ்டுடியோ எடுத்தாலாவது நாங்க ஞாபக சக்தியா வச்சுக்கிறோம், எங்களுக்கு காலங்காலமா இன்னைக்கு இப்படி கல்யாணம் நடந்து காட்டுறதுக்கு வச்சுக்கிறேன்னு ஒரு சோக்காய்ஸுக்கு மாதிரி வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி கிட்டு நீங்க ஐயா சொன்ன மாதிரி குடுக்கற கிட்டு வாங்குற கிஃப்ட் எல்லாம் நீங்க அந்த காலத்துல இலவசம்னு ஊர்ல எல்லாம் எழுதுவாங்க. அது மாதிரி முடியாத கல்யாணத்துக்கு எல்லாமே எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுனால அந்த கல்யாணத்தை நல்லா நடத்த முடியுங்கிற ஒரு இதுக்காக தான் அந்த இலவசம் வந்துச்சு. அதையும் ரிட்டர்ன் கிஃப்டா கொடுக்குறாங்கன்னா கூட சரி இந்த கல்யாணத்துக்கு போனோம் அந்த இதை கொடுத்தாங்கன்னு ஒரு ஞாபக சக்தி இதுக்காக வச்சுக்கலாம். ஆனா இந்த உடைகள்ல படுற பணம் தான் என்ன பொறுத்தவரை வீணா தெரியுது. ஏன்னு கேட்டீங்கன்னா அதை ஒண்ணுமே பண்ண முடியல. அதான் ரூமுக்குள்ள வச்சு அடைச்சு வச்சு அதை தூரையும் போட முடியாம யாருக்கும் கொடுக்க முடியாம என்ன பண்றது?
என்ன எங்க வீட்டுக்காரர் சொல்வார், தூக்கி கொண்டு குப்பையில போடு. நான் போட மாட்டேன்னா என்னால போட முடியலையே, என்ன நானே நினைச்சு பார்ப்பேன், என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அப்படிதான் அந்த உடைகளை பாதுகாக்கவும் முடியல. அது கொஞ்ச நாள் கழிஞ்சா தூர போடுறாங்க. ஆடி சேல்ல போடுறது மாதிரி அவங்க எல்லாம் போடுற மாதிரியும் போட முடியாது, தூரமும் போட முடியாது, குப்பையிலையும் போட முடியாது. என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரே செலவா அமைகிறது உடைதான். உணவை சொன்னாங்க, இப்பவும் வந்து திரும்பவும் சொல்லிட்டு போனாங்க. அந்த உணவு கூட மிச்சம் வந்தா இப்போ ஒரு மாறுதலான ஒரு கோணம் வந்ததுனால எல்லாருமே அநாத ஆசிரமத்துக்கு கொடுத்துறாங்க. அவங்களும் அந்த விதவிதமான உணவை உண்டு பார்த்தவங்க கிடையாது. ஒரு நாள்ல அவங்களும் உண்டு அதனால மகிழ்ச்சி அடைகிறாங்க. தானே தர்மம் ஏற்பாடு ஆகுது. அந்த தர்மத்தை அது பலன் கிடைக்கும் மணமக்களுக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அது மிஞ்சின உணவுக்கு கொடுத்தாலும் சரி, தனக்கு மிஞ்சினாதான் தானம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தனக்கு மிஞ்சினா தானமாவது கொடுக்க முடியுதுல்ல. அதனால உணவை பத்தி கூட கவலைப்பட வேண்டியதில்லை. நான் இப்ப அமெரிக்கா போயிருந்தேன். அங்கெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் வச்சு ஒரு பிறந்த நாள் வச்சாங்கன்னா ஒவ்வொரு வீட்டுல இருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உணவை சேர்த்துட்டு வர்றாங்க. 10 பேர் சேர்ந்து அந்த ஒரு பார்க்ல எடுத்து அழகான ஒரு விழாவை கொண்டாடுறாங்க. மிச்சம் இருந்து அழகா பிளாஸ்டிக் கவர்ல போட்டு எல்லாரும் எடுத்துட்டு போயிடுறாங்க. அங்கதான் ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடுறாங்கன்னு அவங்க சாப்பிடுறாங்க. அது வீணாகல. அத மாதிரிதான் உணவை எல்லாம் எல்லாருமே இப்ப பாதுகாக்கிறாங்க. உணவை வீண் பண்றதுல இந்த உடை மட்டும்தான் வீணாகவே போயிட்டு இருக்கு. யாருக்கும் கொடுக்க முடியல. நீங்க ஐயா அழகா அம்மா சொல்லிட்டு அந்த அளவு சரியா இருக்க மாட்டேங்குது. அந்த அளவு சரியா இருக்கிறதுனால இன்னொருத்தருக்கு பயன்படாத உடைகளை குறைக்கிறதுக்கு வழி தேடணும். அது எப்படி வரும்னு எனக்கு தெரியல. அம்மாதான் வழி சொல்லணும்னு சொல்லி உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வாய்ப்புக்கு. இன்னும் அதுக்கு கண்டுபிடிச்சிடுவாங்க. எப்படி வந்து இந்த யூஸ் அண்ட் த்ரோ அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு நாள் போட்டுக்கிட்டு தூக்கி எறியக்கூடிய ஆடைகளாக ஆடைகள் வரும். இப்ப நாம பட்டுலயே எல்லாத்தையும் தச்சு அதுக்கு 15,000 20,000 எல்லாம் கூலி கொடுத்து தைக்கிறதுக்கு பதிலா திருமண ஆடைகள் யூஸ் அண்ட் த்ரோ அப்படிங்கிற மாதிரி கூட வந்துடலாம் பின்னால. ஏன்னா அந்த மாதிரி கூட வாங்கி அவங்க ஒரு நாள் மட்டும் போட்டுக்கிட்டு அனுப்பக்கூடிய ஒரு இதெல்லாம் இருக்கு. இன்னும் நிறைய அதையே கடைகள்ல வச்சு விற்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் கூட பல இடங்கள்ல நம்ம பாக்குற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அது எப்படின்னு தெரியல. எப்படி இருந்தாலும் அது அனாவசிய செலவு தான். அடுத்ததாக வரவேற்பு அலங்காரங்களை பற்றி அவங்க இல்ல இப்போ அவங்க. அடுத்து பரிசு பொருள்களை பற்றி அவர் பேசுவதற்கு முன்னால படப்பிடிப்பை பற்றி திருமதி புவனேஸ்வரி அவர்கள் பேசிடட்டும். இறுதியாக பரிசு பொருள்களை பற்றி இந்த நிகழ்வை பற்றியும் ஐயா பேசலாம்னு நினைக்கிறேன். வாங்கம்மா புவனேஸ்வரி அம்மா, உங்களுடைய கருத்துக்களை தொகுத்து. 10 பொருத்தங்களை பார்த்து 9 கோல்நிலைகளை அறிந்து 8 திசையிலிருந்தும் உறவுகளை அழைத்து 7 அடி எடுத்து வைத்து அறுசுவை உணவு படைத்து பஞ்ச பூதங்களும் சாட்சியாக 4 வேதங்கள் முழங்க 3 முடிச்சுக்களால் 2 மனங்கள் ஒன்று சேரும் ஓர் அற்புத பந்தத்தின் உறவே திருமணம். இந்த திருமண வாழ்வு பிரகாசிக்க அழகிய புரிதல்கள் தரும் வாழ்நாள் பாடம். ஆனால் இன்றைய திருமணங்களில் ஆடம்பரமாக நாம் நடத்தும் படப்பிடிப்புகள் என்பதோ உண்மையில் தேவையா என்று பலரில் கேள்வியை எழுப்பினாலும் வாழ்நாளில் இனிமை நினைவுகளாக நிற்கும் என்பதற்காக நம் நிலையை நம் வசதியை பொறுத்தே படைப்பிடிப்புகள் செய்தாலும் ஆடம்பரத்தை தாண்டி அன்பு என்ற ஒன்று பல்லாண்டுகள் திருமண வாழ்வை தினம் தினம் மெருகேற்றி ஒளித்தரும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. சிறப்பு அம்மா, சிறப்பு. ஒரு காலத்துல இந்த படங்களை எல்லாம் வீடியோவா எடுத்து வைங்க அப்படின்னு சிடி எல்லாம் கொடுத்துருந்தாங்க, வீடியோ கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் எங்களுடைய கல்யாணத்து இதெல்லாம் அலமாரியில இருக்கு. அது எந்த தொலைக்காட்சியிலையும் போட்டு கூட பார்க்க முடியாது. அப்ப சொல்லுவாங்க, இதெல்லாம் நீங்க எப்ப வேணாலும் போட்டு போட்டு பாத்துக்கலாம். இப்ப அதை எதுவுமே போடக்கூடிய அளவு கூட இல்லாத மாதிரி போயிடுது. புகைப்படங்கள் என்றைக்கு வேண்டுமானாலும் அந்த ஆல்பங்கள்ல இருந்து எடுத்து பாக்குறோம். பழைய நினைவுகள், யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க, அவங்களுடைய அந்த வயசுல அவங்க எப்படி இருந்திருக்காங்க, இப்ப எப்படி இருக்காங்க அப்படிங்கறதையெல்லாம் நம்ம பார்த்து சில நேரங்கள்ல ரசிக்கத்தான் செய்யறோம். ஆனா அது எல்லை மீறி அந்த ஆடம்பர செலவை இழுக்கும் பொழுதுதான் மனசுக்கு கஷ்டமா இருக்குமா. ரொம்ப சிறப்பு. மாற்றங்கள் புதுமையை தருகின்றன, வரவேற்கத்தக்கன அப்படின்னு அவங்க சொன்னாங்க. மாற்றங்கள் தேவையானதுதான். ஆனா அனாவசிய செலவு அப்படிங்கிறதுதான் இப்ப தேவையில்லை அப்படின்னு நாம கேட்கிறோம். ரொம்ப அருமையா பேசுறோம். அடுத்ததாக நிறைவாக பொதுவாக இன்றைய காலகட்டங்கள்ல நடக்கக்கூடிய இந்த ஆடம்பர திருமணங்கள்ல பரிசு பொருட்களும் மற்றவையும் எந்த அளவு இடத்தை பிடித்து கொண்டு சீரழிக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை இங்கே தொகுத்து பேச வந்திருக்கிறார் ஐயா அவர்கள். திரு நீலகண்ட தமிழ் ஐயா அவர்களே வாருங்க. அருமையாக பேசியிருக்கிறார்கள், நன்றாக பேசி எல்லோரும் நல்லா சிறப்பா பேசி. இப்ப எனக்கு பதில் வேற ஒருத்தர் பேச சொல்றேன்.
ம். யாரு மாமன் என்ன வேணும்? இல்ல இன்னைக்கு இரவுதான் முதலிரவு வச்சிருக்கோம். யாருக்கிட்ட வச்சேன் என்ன கேட்டியா? இன்னைக்கு வேணாம், நாளைக்கு வச்சுக்கோ, நாளைக்கு நைட்டு வச்சுக்கோ. நாளைக்கு நைட்டு சரியில்லைங்க. அவன் பகல்ல வச்சுக்கோ. பகல்ல வைக்கப்படாது. ஏன்? ஏன்? இல்ல இன்னைக்கு ராத்திரி தான் 12 மணிக்கு மேலதான் புதனும் சுக்கிரனும் வர்றாங்க. அவங்க நாளைக்கு வர சொல்லு. நாளைக்கு வந்துட்டு நாளைக்கு ஃபிளைட்டை பிடிச்சி போக சொல்லு. இது 1954 நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்த ஒரு திரைப்படம் ரத்த எம் ஆர் ராதாவா? ரத்த 1954 நானே பிறக்கல. எனக்கே இப்ப 59 வயசு ஆகுது. 71 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த விவாத மேடையை தன்னுடைய திருமணத்தின் மூலமாக பேசியிருப்பவர் நடிகை வள்ளி எம் ஆர் ராதா அவர்கள். அவர் வீட்டு கல்யாணம் நடக்கும், ஏழைகள்லாம் வந்திருப்பாங்க, அதான் துரத்தி விடுவாரு. பசித்தவர்களுக்கு சோறு கிடையாது, பசி இல்லாதவர்களுக்குத்தான் விருந்து. உடை இல்லாதவர்களுக்கு உடை கிடையாது, தாம்பிகமாக கோட்டை அணிந்து வருபவர்களுக்குத்தான் அனுமதி என்கிற சூழ்நிலைமை அன்றைக்கே இருந்திருக்கிறது என்று கேலி செய்திருக்கிறார் நடிகை வள்ளி எம் ஆர் ராதா. இந்த பரிசுகள்லயே மிக மோசமான ஒரு பரிசு இருக்கிறது. வடபழனி அருகிலே ஒரு திருமணம், இரவு திருமணம் நடக்கிறது. காலையிலே ஏற்பட்ட சிறு சண்டையிலே ஒரு நாற்காலி எடுத்து மாப்பிள்ளை தன்னுடைய நண்பனை அடித்து விடுகிறார். நண்பன் மரணம் அடைந்து விட்டான். காலையிலே காவல்துறை மாப்பிள்ளை கைது செய்து கொண்டு சென்று. எதனால வந்தது? பரிசு. என்ன பரிசு? மது பரிசு. கல்யாணம் வச்ச உடனே மச்சான் கல்யாணம்டா அப்படி போய் சொல்லுவான் இவன். மச்சான் கல்யாணம் மச்சான், நான் பாட்டில வேண்டாம் மச்சான். உடனே இவங்க காப்பாங்க, ஒன்றா என்னடா அது இல்லாமலா சொல்லிட்டு எல்லாருக்கும் மது போதையில வாங்கி கொடுத்து, மதுவை வாங்கி கொடுத்து, அந்த கல்யாணத்துக்கு முன்னால் அந்த ரிசப்ஷன்லயே இந்த மாப்பிள்ளையோட முகச்சாயம் மொத்தம் வெளுத்து போடும். ஓஹோ, இவ்வளவு மோசமான மது பிரியர்கள், கூத்தாடுபவர்கள், கொண்டாட்டம் போடுபவர்கள், சண்டை போடுகிறவர்கள் தான் இவனுடைய மாப்பிள்ளையோட நண்பர்களா? உன்னுடைய நண்பனை சொன்னா உன்னை பத்தி சொல்லலாம்னு சொல்லுவாங்க. இது ஒரு மது விருந்த பரிசாக கொடுப்பது. அதே மாதிரி வெளியில பொருட்களை கொடுக்குது, அது டாம்பிகத்து. இந்த நகைகள் இருக்கு இல்லைங்களா, நகைகள் பொண்ணு வீட்டுல பேசுற போது எத்தனை சவரம் போடுற, என்ன பண்ற, ஏது பண்ற கேட்பாங்க. எல்லாம் போட்ட பிற்பாடு அந்த வரவேற்புல பாத்தீங்கன்னா அந்த மேக்கப் பண்றவங்க வருவாங்க. அவங்க இந்த பொண்ணு மூஞ்சியே மாத்தி விட்டு, பொண்ணுக்கு இந்த பொண்ணை அப்பாவுக்கு அடையாளம் தெரியாத அளவுக்கு ஒரு மேக்கப் பண்ணி விட்டுருவாங்க, நிப்பாட்டிடுவாங்க. இன்னும் சில வீடுகள் இருக்கு. நான் ஒரு வீட்டுக்கு போனேன், பொண்ணோட அம்மாவான்னு எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு. ஏன்னா அந்த திடு பார்த்தா பொண்ணை விட பொண்ணோட அம்மாவே கொஞ்சம் இளமையா நல்லா இருக்காங்க. அதுவும் உண்மையா, இது ஏதோ வேடிக்கை சொல்லுவ, உண்மையாக நடந்த நிகழ்வு. எனக்கே நான் இதுதான் பொண்ணு போட்டு நினைச்சுக்கிட்டேன், அம்மாவை பார்த்து பொண்ணு நினைச்சுக்கிட்டேன், அந்த மாதிரியான மேக்கப். ஆனால் இந்த வாங்கி கொடுத்த தங்க நகையில ஒரு நகையும் போடுவது கிடையாது, பித்தளை நகையை வாங்கி போட்டுக் கொள்கிறார்கள். அதற்கு பணம் செலவு செய்து பித்தளை நகையை வாங்கி போட்டுக் கொண்டு நிற்கிறார்கள். அதை பார்க்கிற போது அந்த தந்தை எவ்வளவு பணம் செலவு செய்து வாங்கி கொடுத்திருப்பார், தன்னுடைய ஆண் வாழ்க்கையில எப்பெல்லாம் சேர்த்திருப்பார் பணத்தை. இதெல்லாம் நம்ம பொண்ணுக்கு கொடுத்தோம், ஆனா அந்த பொண்ணு அதை போடல, எங்கேயோ போய் 10,000 ரூபாய் கொடுத்து பித்தளை நகையை 10,000 ரூபாய் கொடுத்து, அதை கொடுமை, யாருமே போட மாட்டாங்க, அதை வாங்கி போட்டுக்கிட்டு 10,000 வாங்கி போட்டுக்கிட்டு அதுக்கு ஒரு உடை அணிஞ்சுக்கிட்டு நிற்கிறாங்க. இதையும் பார்த்து ரசிக்கிறாங்க. இப்போ திருமணத்துக்கு வருபவர்களை கூட என்ன செய்யறாங்க, அந்த மாதிரி நகைகளை போட்டுட்டு வர்றாங்க. அது எதனாலன்னு புரியல. தன்னுடைய பெருமைகளை காட்டுவது என்று சொன்னால் நீங்க உண்மை தங்கத்தோடு தானே வர வேண்டும், பித்தளோட இந்த பெருமையை காட்ட முடியும்னு எனக்கு தெரியல. இப்படிப்பட்ட அதாவது ஒரு மூடத்தனத்துடைய உச்சகட்டத்துக்கு இந்த திருமண நிகழ்வுகள் சென்று கொண்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொன்ன ரத்த கண்ணீர் தான். இந்த ரத்த கண்ணீர் படத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாரு, கட்சியில யாரையெல்லாம் இவர் வரக்கூடாது என்று சொல்கிறார்களோ அந்த நிலைக்கு இவர் போய் விடுவார். ஒரு வீட்டு வாசல்ல அமர்ந்திருப்பார், ஏபா போடுற கரிசோரா போடுப்பா அப்படின்னு. நாங்கெல்லாம் ஜீவகாருண்ய சங்கம். ஜீவகாருண்ய சங்கமா அப்படின்னா நாங்க எந்த உயிரை கொள்ள மாட்டோம், அப்ப மூட்டை பூச்சி கடிச்சா அடிக்க மாட்டியா அப்படி கேட்பாங்க. இதெல்லாம் அந்த காலத்தையே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கேலி செய்து இந்த சமூக அவலங்களை எல்லாம்
எள்ளி நகையாடிய ஒரு சமூகம் தான் தமிழ் சமூகம். ஆனா இன்றளவும் அதெல்லாம் மாறாம வெறும் வெளிப்பகட்டிலேயே மூழ்கி கிடக்கிற ஒரு நிகழ்ச்சியாக திருமணங்கள் சென்று விட்டன. திருமணத்திற்கு மணமக்களை வாழ்த்த வருபவர்களை விட தங்களுடைய வசதிகளை நிரூபித்துக் கொள்வதற்காக வருபவர்கள் எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது. திருமணத்திற்கு செய்கிற பொழுது தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்ய வைக்க வேண்டும் அந்த அந்த அழைப்புல மட்டும் போட்டிருக்கோம். தங்கள் சுற்றம் குடும்ப சமேதராக வந்திருந்து மணமக்களை வாழ்த்து வேண்டுகிறேன்னு போட்டிருக்கோம். ஆனா அந்த வேலை யாருமே செய்யறது கிடையாது. வருவாங்க, தன்னுடைய டாம்பிகத்தை காட்டுவாங்க. இந்த பொண்ணு வீட்லயும் டாம்பிகம் காட்டுவாங்க, மாப்பிள்ளை வீட்டுல அதை விட கொஞ்சம் ஓவரா காட்டுவாங்க. இப்படி நானா நீயான்ற போட்டியில பெண் வீட்டாரும் அந்த மாப்பிள்ளை வீட்டாரும் அந்த வந்த விருந்தினர் கூட்டமும் தங்களுடைய பெருமையை நிலைநாட்டிக் கொள்ளுகிற ஒரு களமாக அந்த திருமணத்தை மாற்றி அந்த தாலி கட்டுகிறே என்கிற அந்த சடங்கு தான் அந்த திருமணத்துல மிக முக்கியமான சடங்கு. அதை பார்த்தீங்கன்னா அதுக்கு யாருமே பொருட்படுத்துகிறார். அதை எழுந்து பார்ப்பது கூட கிடையாது. உட்கார்ந்த இடத்துல இருந்தே கொஞ்சம் அரிசி கொடுத்தா விசில் அடிப்பாங்க. முதலில் ஒரு கருத்து சொல்றேன். இந்த அரிசி என்பதை திருமணத்தில் தயவு செய்து பயன்படுத்தாதீர்கள். அரிசி என்பது திருமணத்தில் போடுகிற ஒரு சடங்கல்ல. அது எப்படியோ வந்து விட்டது. அதுல மஞ்சள் வேற தடவுவாங்க, போடாதீங்க. மலர்களை போடுங்கள். அரிசி என்பது வேறொரு நிகழ்ச்சியின் போது போடுகிற ஒரு செயல். அது அரிசி என்பது வேறொரு நிகழ்ச்சியின் போது கடைசியில போடுவாங்க, அதுதான் நிகழ்ச்சி. அது திருமணத்தில் அரிசியை வீசி எறியாதீர்கள், அது தவறான ஒரு போக்கு என்பதை கூறி, இந்த திருமணங்களில் இருக்கக்கூடிய ஆடம்பர செலவுகளிலே பரிசு பொருட்கள், உணவு ஆடம்பரம், உடை ஆடம்பரம், இப்படி எல்லா வகையிலும் ஆடம்பரம். அந்த போட்டோ ஷூட் சொன்னாங்க அம்மா. திருமணத்துக்கு முன்பே அந்த பையன் மார்பிள சாஞ்சிக்கிட்டு புகைப்படம் எடுத்து, திருமணத்துக்கு முன்பே இவ்வளவு முத்தம் கொடுக்குற மாதிரி காட்சியில இருக்கிற இதெல்லாம் இருக்கு, நான் பார்த்திருக்கேன். இதெல்லாம் என்ன கலாச்சார சீர்கேடாக இதெல்லாம் தெரியவில்லையா நமக்கு? இதெல்லாம் கலாச்சார சீர்கேடு இல்ல, கலாச்சாரம் பண்பாடு. இதை பாதுகாக்காவிட்டால் நீ எப்படி உன்னுடைய தொன்மத்தை பாதுகாப்பாய்? அப்ப எதுக்கு நீ சடங்கு செய்ய வேண்டியதே இல்லையா? நேரடியாக சென்று இது எந்த சம்பிரதாயங்களையும் பழக்க வழக்கம் நான் பின்பற்ற மாட்டேன் என்று சொல்லிவிட்டு திருமணம் செய்ய நடத்துகிறாய். நேரம் ரிஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? புடிச்சு போச்சு இல்ல, அதான் நடக்குது. கடைசியில அங்கதானே போய் நிக்கிற. கல்யாணம் பண்ணவனும் நேரா 10 நாளுக்குள்ள போய் அங்க ரிஜிஸ்டர் பண்ணிடணும். அதான முக்கியமா இருக்குது. எனவே இந்த ஆடம்பர செலவுகளை, ஆடம்பரங்களை விட்டொழிக்க வேண்டும். தேவையற்றவை எல்லாம். இதனாலெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் சிறப்பாக வாழ்ந்து விட போவது கிடையாது. இதனாலெல்லாம் நம்முடைய கௌரவங்கள் சீர் செய்யப்பட போவது கிடையாது. சும்மா வருவாங்க போவாங்க, அவ்வளவுதான். இது ஒண்ணும் கிடையாது. இது ஒரு விழா, அவ்வளவுதான். இந்த விழா தேவையற்றது. ஏழை எளியவர்களுக்கு உதவுங்கள், அதை கடைப்பிடிங்கள். பரிசுகளை கொடுக்குறீங்களா? எத்தனையோ பேர் ஏழைகள் இருக்காங்க, அவங்களுக்கு பரிசு கொடுங்க. அவங்களுக்கு ரொம்ப அன்பா வாங்கிப்பாங்க, அவங்க பயன்படுத்துவாங்க. பயன்படுத்தவே போவதில்லை என்று தெரிந்திருந்தும் ஒரு பரிசை கொடுப்பது எந்த வகையில சிறப்பா இருக்கும்? பொய் எழுதுகிற வழக்கம் மட்டும் இன்றும் இருக்கிறது. அது என்னன்னா, அந்த திருமண பெண் வீட்டாருக்கோ அல்லது மணமகன் வீட்டாருக்கோ உதவி செய்வது, அது மட்டும் சிறப்பா இருக்கு, இன்னைக்கு இருக்குது. ஆனா அதுலயும் கூட பொட்டி பொட்டியா எடுத்து போய் கொடுத்துட்றாங்க. கல்யாணம் முடிஞ்சு திறந்து பார்த்தா ஒரு 24 கடிகாரம் இருக்கும். 24 கடிகாரம் என்ன பண்ணுவா தெரியல. சுத்தி கடிகாரத்தை மாட்டி என்ன பண்ணுவாங்க? அவன் தான் 10 மணி வரை தூங்குறவனாச்சு. அவனுக்கு எதுக்கு கடிகாரம் தேவையே இல்லை. அவனுக்கு அலாரம் தான் தேவை. 6 மணிக்கு அடிக்க அலாரம் தான் தேவை. எனவே இது போன்ற பரிசு பொருட்கள், உடை, உணவு, போட்டோ ஷூட்டு, அப்புறம் வேற என்ன இருக்கு, எல்லாம் ஆடம்பர செலவுகள். எல்லாமே ஆடம்பரம், அத்தனையுமே ஆடம்பரம். இந்த ஆடம்பரம் தவிர்த்து எளிய முறையில், எளியவர்களுக்கு உதவும் முறையில் நடத்தணும்னு கேட்டுக்கிறேன். இது நெறியால சொல்ல வேண்டிய செய்தி என்றாலும் இந்த திருமணங்களில் ஆடம்பரம் காணப்படுகிறதா என்ற கேள்விக்கு எனக்கு அளிக்கப்பட்ட பரிசு பொருள் என்கிற தலைப்புக்கு நான் மக்களுக்கு தருகிற ரிட்டன் கிஃப்டாக இதை வைத்துக் கொள்ளுங்கள். சிறப்பு 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 ஐயா, சிறப்பு.
பொதுவாக நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா எந்த ஒரு நிகழ்வை நடத்தினாலும் அது இந்த சமூகத்திற்கு பயனுள்ள விழிப்புணர்வு தரக்கூடிய ஒரு கருத்துக்களை தான் முன்வைக்கும் என்ற ஒரு நிகழ்விற்கு இன்றைய விவாத மேடை மிக சிறந்த ஒரு சான்றாக அமைகிறது. இன்றைய திருமணங்களிலே அதிகமாக செலவை ஏற்பது இல்ல, அதிகமாக செலவை ஏற்பது. இன்றைய ஆடம்பர திருமணங்கள் இப்படியெல்லாம் தலைப்புகளுக்குள்ளே கருத்துக்களை வைத்து அதில் உணவை வீணாக்குவது என்பது விவசாயினுடைய வேர்வைக்கு செய்யக்கூடிய அவமரியாதை என்றும், உடைகள் தான் பயன்படுத்தப்படாமல் நாமளும் போட்டுக்க முடியாம குப்பை தொட்டிலையும் போட முடியாம சூழல்ல இருக்கக்கூடிய அந்த லெகங்காவை பாத்தீங்கன்னா, அந்த கடைக்கு போயிருந்தோம்னா ஒரு பெரிய மெத்தைய சுருட்டி வச்ச மாதிரி இருக்கு. என்னடா 4-5 பக்கம் மெத்தையா இருக்க அப்படின்னா என் பையன் சொல்றான், அதெல்லாம் லெகங்க மாதிரி, இது விரிச்சு வச்சா இன்னும் பெரிய இந்த வடிவேலு ஒரு படத்துல ஒரு கூடைய கட்டிட்டு வருவானே அந்த மாதிரி நிக்கும் அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரியான உடைகள் எல்லாம் அனாவசியமான உடைகள், ஒரு நாளைக்காக போடக்கூடிய உடைகள் எல்லாம் மிகவும் தேவையற்றவை அப்படிங்கிறதும், வரவேற்பு அலங்காரங்கள்ல எதுவுமே பயன்படாது. அதனால சில நேரங்கள்ல ஆபத்துகள் கூட வரக்கூடிய அளவுக்கு இந்த மின் விளக்குகளை எல்லாம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதும், பரிசு பொருட்கள் தேவையே இல்லை, எந்த பரிசு பொருள்களும் தேவையற்ற ஒரு பயன்படாத பொருள்கள் தான் அப்படிங்கிற கருத்தையும் வச்சிருக்காங்க. அதை விட இன்னொன்னு, இந்த புகைப்படங்கள் சில நேரங்களிலே நமக்கு பழைய நினைவுகளை நம்முடைய நெஞ்சில் பதித்து அதை ஒரு மகிழச் செய்கிறது அப்படிங்கிற கருத்து போய் முகம் சுளிக்க வைக்கக்கூடிய நிகழ்வுகளாக கூட சில நிகழ்வுகள் இருக்கு அப்படிங்கிறதுலாம் இங்க பேச வந்த நம்முடைய சகோதரிகள் ஸ்ரீபிரியா அவர்கள், பால்தங்கம் அவர்கள், சரஸ்வதி ஐயப்பன் அவர்கள், நீலகண்ட தமிழன் ஐயா அவர்கள், புவனேஸ்வரி அவர்கள் மிக அருமையாக எடுத்துரைத்தார்கள். எப்படி இருந்தாலும் இன்றைய விழாக்கள், பொதுவாக திருமணம் மட்டுமில்ல, விழாக்கள் அத்துணையுமே தன்னுடைய கௌரவத்தை, தன்னிடம் இருப்பதை பிறருக்கு பறைசாற்றிக் கொள்ளத்தானே தவிர இந்த சடங்குகளினால் எந்த விதமான பயனும் இல்லை. ஏழைகளுக்கோ மற்றவர்களுக்கோ இந்த பயனும் இதனால் ஏற்பட போவதில்லை என்பதை மிக அருமையாக இன்றைய விவாத மேடை நமக்கு உழற்றி சென்றிருக்கிறது. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய தொலைக்காட்சிகளிலும் இதை ஒலிபரப்பு செய்ய இருக்கக்கூடிய ஜெர்மன் தமிழருவி நிலையத்தாருக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக இதை நெறிப்படுத்தி தர என்னை அழைத்த ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றி அறிதலை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான ஒரு விவாத மேடை. எல்லோரும் சிறப்பாக பேசினார்கள். நெறியாளுகை செய்த திருக்குறள் செல்வி, அவ்வை விருது பெற்ற முத்தமிழ் சுடரொளி திருமதி ஈரோடு ராஜாமணி அம்மையார் அவர்கள் மிகச் சிறப்பானது. ஒரு எல்லாமே வேஸ்ட் தான். திருமணத்துல செய்யக்கூடிய செயல்கள் அத்தனையும் வேஸ்ட் தான். ஆனா எதை நாம் செய்ய வேண்டுமோ அதை பற்றி கவனம் கொள்வதில்லை. அந்த பெண்கள், அந்த மணமகன் அவங்க வாழ்வதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும், அதை பற்றி கவனம் செலுத்தாமல் வீண் செலவு செய்கிறோம் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். மிகச் சிறப்பாக இருந்தது. உண்மையிலேயே இந்த செலவுக்கான பணத்தை எல்லாம் அந்த மணமகளுக்கோ மணமகனுக்கோ கொடுத்தால் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு தொழில் செய்தோ, ஒரு வணிகம் செய்தோ, அல்லது ஒரு நல்ல சொந்தமாக வீடு கட்டி கொண்டோ வாழ்வதற்கு உதவியாக இருக்கும். அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். என்னதான் நீங்க கல்யாணம் பண்ணாலும் வாடகை வீட்டுல இருந்து கல்யாணம் பண்ண இன்னும் பயன் இல்லை என்பதெல்லாம் மிக அழகாக எடுத்து குறைத்தார்கள். இந்த நிகழ்ச்சியை சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாக உங்களுக்கெல்லாம் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை ஜெர்மனி தமிழொலி வானொலி வழியாக வழங்கி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்வேல் நயனை விஜயன் மற்றும் தமிழ்ச்சுடர் சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிற அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னொரு தலைப்பில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் தமிழன்பன் நீலகண்ட தமிழன், ஒருங்கிணைப்பாளர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நன்றி, வணக்கம்.